தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. அனைவருக்கும் வணக்கம். இது வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனூஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் தமிழா விருதுகள் 2024. பவர் பாய் இந்தியாவின் நம்ம வண்டியில் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை வந்திருக்க அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய 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 வணக்கம். 77 வருடங்கள் இந்த சுதந்திர இந்தியாவில் நம்ம சந்தோஷமாக வாழ்ந்திருக்கோம். 78வது வருடத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி பல மாமனிதர்களோட பெரிய 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 நிறைய தியாகங்கள் சொல்லலாம், நிறைய உழைப்பு சொல்லலாம், நிறைய ரத்தம் சிந்திருக்காங்கன்றது சொல்லலாம். இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கும் எப்படிப்பா இருக்குது நம்ம ஊர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. பட் ஒரு சில இடங்களில் ஒரு சின்ன இந்த இடத்துல எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சா நல்லா இருக்காதா அப்படின்னு போராடுற உள்ளங்கள் நிறைய இருக்கும். அந்த விடுதலைக்கு நான் காரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறின மாமனிதர்களை இந்த மேடையில் பார்க்க போகிறோம், கௌரவிக்க போகிறோம், கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்கிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் தமிழா விருதுகள் 2024 உங்களோட நிற்கிறது எனக்கு பயங்கர ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். ஏன்னா ஜீ தமிழோட ஃபேமிலியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஷோ தமிழா அதை 1 இயராக ஃபேமிலியோட கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம். அண்ட் அதில் நடுவில் நிற்கிறது மட்டும் இல்லாமல் நடுநிலையாகவும் எல்லா விஷயங்களும் தொடர்ந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆவுடையப்பன் அவர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்றது ஆசை. தேங்க்யூ ஜி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மக்களுக்கான சேவைக்கும் சமுதாயத்தை நாங்கள் மாற்றவுமாய் கண்டிப்பாக இந்த மேடை இருக்கும் அப்படின்றது எங்களோட நம்பிக்கை. தமிழா விருதுகள் 2024. முதல் விருது வழங்க யார் வரப்போறாங்க அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். யார் வரப்போறாங்க ஐயா? முதல்ல இந்த விருதை கொடுக்கறதுக்காக இயக்குனர் திரு கிருஷ்ணா அவர்கள் மேடை கலைக்கிறோம். அவரோட இணைந்து இந்த விருதை கொடுக்கறதுக்காக உலக நண்பர்களை அழைக்கின்றோம். இந்த தமிழாவோட இந்த ஷோக்கு நான் பெரிய ஃபேன், அவருடைய பெரிய ஃபேன். தேங்க்யூ விஜய், உங்களுக்கும் ஃபேன் தான். ஸோ இந்த விழாவில் நான் இருக்க அதில் மகிழ்ச்சி, அதுவும் வித் பூவுலகின் நண்பர்களோடு. அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஏன் இந்த ஆளுமைகளாக நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நமக்கான எக்ஸாம்பிள்ஸ் தேவை. ஏன்னா முன்னாடி இருந்த தலைமுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் இருந்தாங்க, நிறைய லெஜெண்டரிஸ் இருந்தாங்க, நிறைய ஜீனியஸ் இருந்தாங்க. அவங்கள பார்த்து வளர்ந்த ஒரு தலைமுறை இருக்குது. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்னென்னா அவங்களுக்கான ஆளுமைகளை நம்ம அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. இது வந்து ஒரு பரிசளிப்போ அப்படிங்கிறதுல அதையெல்லாம் தாண்டி வருகின்ற தலைமுறைக்கு இப்படிலாம் இருக்கிறார்கள் மனிதர்கள். இவர்கள் செய்திருக்கக்கூடிய பணியின் காரணமாக தான் நாம் இன்றைக்கி எப்படி இருக்கோம். நாளைக்கு இன்னும் ஒரு மேம்பட்ட சமூகமாக இருக்க வேண்டும் என்றால் இவர்களோட சிறந்த அளவுக்கு உழைக்கக்கூடிய சமூகமாக தற்போது இருக்கக்கூடிய சமூகம் உருவெடுக்க வேண்டும். ஸோ அந்த ஒரு நோக்கத்திற்காக இருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் பூலை நண்பர்கள் சார்பாக கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. பூவுலகில் நீங்கள் நிறைய முன்னெடுப்புகள் பண்ணிட்டு இருக்கீங்க, சமூகம் சார்ந்து, இந்த என்விரான்மெண்ட் சார்ந்து. அப்படி நீங்கள் வந்து விருது கொடுக்க போகிறதும் இந்த சமூகம் சார்ந்து, இந்த என்விரான்மெண்ட் சார்ந்து நிறைய விஷயங்களை முன்னெடுத்த மிக முக்கியமான ஒரு ஆளுமைக்கு தான் இந்த விருது கொடுக்க போகிறோம். அந்த விருது யாருக்குங்கிறத ஏவில பார்த்துடலாம். விண்ணிலிருந்து வரும் மழை துளியின் ஒரே நம்பிக்கை, மண்ணில் விளையும் பயிர்களின் கண்ணீர் துடைக்கும் கை, பறவைகள் இல்லாமல் ஏங்கித் தவிக்கும் ஏரிகளின் தூதுவன் நிமல் ராகவன். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பக்கத்தில் இருக்க நாடியம் கிராமம் தான் நான் பிறந்த ஊர். பெரிய விவசாய பின்னணி கொண்ட ஊர். நம்ம குடும்பமும் விவசாய குடும்பம் தான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் பிறந்த 6 மாதத்தில் அப்பாவுக்கு வந்து பிரெயின் டியூமர் வந்துடுச்சு. அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காண்டியே நம்மக்கிட்ட இருந்த நிறையா இடங்கள், சொத்துக்கள் எல்லாத்தையுமே விற்று தான் அப்பாவுக்கான ட்ரீட்மெண்ட் வந்துச்சு. ஸோ நான் படித்து முடித்து சென்னையில் ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் புனேயில் ஒர்க் பண்ணேன். ஆப்ஷனே இல்லாமல் நான் வெளிநாட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் நான் துபாய் போகிறேன். ஒரு கரெக்டான டைம் செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் நிறையா விஷயம் மாற ஆரம்பிச்சிது. 2018 நவம்பரில் நான் ஊருக்கு வந்துட்டு திரும்பி வெக்கேஷன் முடிச்சுட்டு போகிறப்ப தான் கஜான்னு ஒரு புயல் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் நினச்சதெல்லாம் விட ரொம்ப 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 ஜாஸ்தியாக
சிரிச்சவங்களாம் அழுகுற நிலைமைக்கு கொண்டாந்து விட்டுருச்சு அந்த புயல். எந்த வீட்டுக்கு போனாலும் சாவு விழுந்த வீடு மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாருமே வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரிலீஃப் ஒர்க்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 90 கிராமங்கள் அந்த டைமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு நியூஸ் வருது, இது மாதிரி காவிரி கடைமடை பகுதியில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட டிஎம்சி தண்ணி வந்து கடலில் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்க நீர்நிலைகள் எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற விஷயம் புரியுது. என் குடும்பம் பொழைச்சதுக்கு காரணமே இந்த மண்ணில் வந்த வருமானம் தான். இந்த மண் இப்போ பிரச்சனையில் இருக்கே, நம்மளும் இதை விட்டுட்டு போகணுமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய துரோகம் மாதிரி தெரிஞ்சுது, ஒரு நன்றி கட்டத்தனை மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்மளும் அதை பண்ண வேணாம் அப்படின்ட்டு நான் ரிசைன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏதாச்சும் ஏரி குளத்தை எடுத்து சரி பண்ணலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி பேராவூரணி பெரிய குளம், அதுதான் நாங்கள்லாம் சேர்ந்து பண்ண முதல் ப்ராஜெக்ட்டு. சரி, இவங்க இவ்வளோ வேலை பார்க்குறாங்க, இவங்களை நம்பி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க, காசு கொடுக்குறாங்க, தண்ணி வரணும்ல, தண்ணி வரல, மழை பெய்யலைன்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மட்டும் எங்கள்கிட்ட பதில் இல்லை, ஏன்னா அது முற்றிலும் இயற்கை சம்மந்தப்பட்டது. அதே நேரத்தில் இப்படியே போயிட்டு இருக்கப்ப எங்களுக்கு ஒரு மிக்ஸ்டான மைண்ட் செட் இருக்கப்ப திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, இந்த மாதிரி இந்த வருஷம் காவிரி தண்ணி கரெக்டாக மேட்டூரில் திறந்து விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அது எப்படி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தில் இருக்கிறப்போ கல்லணையிலேருந்து தண்ணி திறந்து விடுறாங்க. அந்த தண்ணி வந்து தொட்டதுக்கப்புறம் அது வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. நான் இப்போ வரைக்குமே நான் சொல்லுவேன், அந்த ஒரு மொமெண்ட் தான் வந்து எனக்கு ட்ரிகர் பாயிண்ட் மாதிரி. அந்த ஏரி நிரம்பி வாட்டர் லெவல் ரொம்ப சர்ப்ளஸ் ஆகி சர்ப்ளஸ் வாட்டர் அடுத்தடுத்த கிராமங்களுக்கு அடுத்தடுத்த ஏரி குளங்களுக்கு போக ஆரம்பிச்சு. தண்ணியே இல்லாமல் இந்த போர்ல எல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. விவசாயிகள் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, 2 போகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 25-30 வருஷமாக இந்த பிரச்சனை வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ண ஒரு 107 நாள் வேலையிலான மாறுது, நம்ம இதையே அடுத்தடுத்த இடத்துல பண்ணக்கூடாது அப்படின்னு ஆரம்பித்தது தான் இந்த ஏரிகள் ஆறுகள் சீரமைக்கும் பயணம். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு 20 மாவட்டம், இந்தியாவில் ஒரு 13 ஸ்டேட்டு அப்படின்னு போய் இது வரைக்கும் ஒரு 210 நீர்நிலைகள், 1420 கிலோமீட்டர் ஆறு மற்றும் வாய்க்கால், அப்புறம் ஒரு 452 காடு, அதில் ஒரு 23 லட்சம் மரங்கள் ப்ளஸ் 6 லட்சம் பனை விதைகள் அப்படின்னு அது ஒரு பக்கம். ஸோ ஆஃப்ரிக்காவில் போயிட்டு கித்துயின் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் இருக்குது கென்யாவில். ஸோ அங்கே ஒர்க் பண்ணி ஒரு 5 ஏரி மீட் எடுத்தோம். அங்கே வந்து நான் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் மழை பெஞ்சுதாங்க. அது அங்கே வந்து மலையின் மகன் எனக்கு பேர் வச்சுருந்தாங்க, வாம்புவா அவங்களோட மொழியில். இன்று வரை 40 லட்சம் விவசாயிகள் பொதுமக்கள் இவரால் பயன்பெறுகின்றனர். தமிழர்களின் நீர் மேலாண்மையை உலகறியச் செய்த கலியுக கரிகாலன் நிமல் ராகவனை கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது தமிழா விருதுகள் 2024. வேர்ல்ட் கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ் வழங்கும் கலியுக கரிகாலன் நிமல் அவர்களை ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட மேடை கிடைக்கிறோம். ரொம்ப ரொம்ப பெருமையுடன் திரு நிமல் அவர்கள். கன்னியாகுமரி டு கென்யா யாரால முடியும் அப்படின்னா இவரால முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கண்டிப்பா கொடுக்கணும். ரொம்ப நன்றி. நீங்கள் பண்ணது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே ரொம்ப முக்கியமான ஒரு பணி. ஏன்னா 3வது உலகப் போர் வந்து தண்ணிக்காக வரணும்னு பேசப்பட்டிருக்க நிலைமையில் இன்றைக்கி நீங்கள் பண்ணது வந்து ரொம்ப இன்றியமையானது. இந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். எதுவுமே பிளான் பண்ணி நடக்கலை ஆக்சுவலாக. ஏன்னா நான் துபாயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ அன்எக்ஸ்பெக்டடாக இங்கே வந்து அந்த புயல் வந்து அப்படி ஆரம்பித்தது அந்த பயணம். பட் அந்த ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அதனால் நடந்த மாற்றங்கள் தான் இது வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நாளைக்கு நடக்க போகிற ப்ராஜெக்டாக இருக்கட்டும், அதுக்கடுத்து வேறு இடத்துல நடக்க போகிற ப்ராஜெக்டாக இருந்தாலும் எதுவுமே பிளானில் இல்லை. இந்த இடத்துல தண்ணி இல்லை, இங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு கால் பண்ணுவாங்க, போய் பார்ப்போம், ஒர்க் பண்ணுவோம், சரி பண்ணுவோம். ஸோ அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. நிமல், இப்போ நீங்கள் பண்ணதுலேயே வந்து நிறைய குளங்களை தூர்வாரிருக்கீங்க, நிறைய விவசாயிகளுக்கு அது மூலமாக பலன் அடைஞ்சிருக்காங்க. அப்படி இவ்வளோ விவசாயிகள் பலன் அடைஞ்சதில்ல நிறைய பேர் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க இருக்காங்க. ஒரு சிலர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரொம்ப நெருக்கமானவர்கள் நாங்கள் வந்தே ஆகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர போகிறாங்க உங்களை பார்ப்பதற்காக. அவங்கள தான் வெல்கம் பண்ண போகிறோம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் அவர்களுக்கும் கொடுக்கணும். ஏன்னா இவரால் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்து நாங்கள் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க.
எந்த விஷயத்த வேணா விவசாயி கொடுத்துருவாங்க. ஆனா விதை நெல்லையும் படியையும் அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. தன்னை ஒரு கடவுளா நினைச்சா மட்டும் தான் கொடுப்பாங்க. அதை உங்களை நினைச்சாங்க, அதனால கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதுதான் சொல்லணும். இங்கே இருக்கிறவங்க வந்து இவங்க வந்து ராமநாதபுரம் மாவட்டம். எனக்கு நெல் கொடுத்தவங்க வந்து ராமநாதபுரம் மாவட்டம். தமிழ்நாட்டில் வந்து தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்கிற ஊர். போன வருஷம் வரைக்கும் தண்ணியினால் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பகுதியில் முக்கியமான ஆட்கள் இவங்க. எங்கள் கிராமத்தில் பல ஆண்டுகளாக கண்மாயில் தூர் வராமல், கால்வாய் வரத்துக்கள் தண்ணீர் தூர் வராமல் கடலில் போய் மழை நீர் போய் கலந்துச்சு. அதை பார்த்து மரியாதைக்குரிய நிமல்ராகவன் வந்து அந்த கடலுக்கு வீணாக கலக்கும் நீரை தடுத்து எங்கள் ராமநாதபுரம் பகுதிக்கு கண்மாயிலின் வரத்து கால்வாயிலை தூர்வாரி கொடுத்த அந்த ஒரே காரணத்தினால இப்போ பல கிராமங்களில் நாங்கள் இருபாகம் எடுக்கிறோம். அவங்க ஸோ இவங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, ராமநாதபுரம்னு இல்லை, தமிழ்நாட்டை எந்த மாவட்டமே தண்ணி இல்லாத மாவட்டம் கிடையாது, தண்ணியை சேமிக்காத மாவட்டம். இவ்வளோ அன்பு, இவ்வளோ சந்தோஷம் இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு கண்டிப்பாக தோணும் இந்த ஒரு நொடி. ஆனால் அந்த நொடியோட மறக்காமல் தொடரணும் அப்படின்றது எங்களோட ஆசை. நீங்கள் ஒரு உறுதிமொழி இந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் அப்படியே உங்களை ஃபாலோ பண்ணி வரோம். நீரின்றி அமையாது உலகு, தண்ணீரை பூமிக்குள் தேடாமல் வானிலிருந்து வரவைக்க வழி செய்வோம். நீர்நிலைகளை பாதுகாப்போம், நீரை சேமிப்போம், தலைமுறையை காப்போம். நீரின்றி அமையாது உலகு. இங்கே எல்லாரும் எந்தெந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கன்னு தெரில, தமிழ்நாட்டிலேருந்து எந்தெந்த மாவட்டம்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக உங்கள் ஊரில் தண்ணி பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நிச்சயமாக எல்லோரும் சேர்ந்து சரி பண்ணலாம். நம்ம தான் சரி பண்ண முடியும். தமிழா விருதுகள் 2024 அடுத்த விருது யாருக்குன்னு பார்க்குறது, அந்த விருதினை வழங்குவதற்காக திரைப்பட இயக்குனர் கோபி நயனார் அவர்களை ஒரு மிகப்பெரிய கைத்தறலுடன் அண்ணனை மேடைக்கு அழைக்கிறோம். ஆனால் உங்களுடைய படைப்புகளில் எப்போவுமே வந்து சொசைட்டியில் நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்னிலைப்படுத்தி இருக்கணும். அடுத்த படைப்பு அண்ணன் அடுத்து எடுக்க போகிற படம் எதை சார்ந்து இருக்கும்னு சொல்ல முடியுமா இந்த மேடையில்? 2 படம் பண்ணியாச்சு. மனுஷின்னு ஒரு படம் பண்ணியிருக்கிறேன், அப்புறம் காலனி அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்கிறேன். மனுஷி அப்படின்ற படம் வந்து ஒரு இல்லீகல் கஸ்டடி பற்றியான ஒரு படம். காலனின்ற ஒரு படம் வந்து ஒரு ஆணவ கொலை சம்பந்தமான படம் தான், அதை பற்றியான ஒரு விஷயம். அடுத்தது உங்கள் கரங்களால் அந்த விருது யாருக்கு அப்படின்னு பார்த்துடலாண்ணே. இந்த 2 படங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விருது யாருக்குன்றதை பார்த்துருமா இல்லை? எங்க வேலை பைராஸ் வேலை தான். பைராஸ் வேலை விட்டா வேற வேலை இல்ல. நாங்க ஆனா இதுலதான் பிழைக்கணும், இதுலதான் நாங்க வாழ முடியும். வேற வாழ்க்கை எங்களுக்கு கிடையாது, வேற வழியும் கிடையாது. நாங்கெல்லாம் பைராஸ் வேலைக்கு போறோம்னா உயிரை கையில வச்சுதான் வேலைக்கு போயிட்டு இருக்கோம். போயிட்டு திரும்பி சாயந்தரம் வீட்டுக்கு வருமா வரமாட்டோமோ எங்களுக்கே நிச்சயம் கிடையாது. சிவகாசி அருகே பட்டாசாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 9ஆக உயர்ந்திருக்கிறது. 2 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி நபர்கள் உடல் கருகி உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எங்க அம்மாவும் அங்கதான் போயிருந்தாங்க. அப்ப கூட நான் நம்பவே இல்லை. அப்புறம் செய்தியில வந்துச்சு, அதை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க அப்பா வந்து பைராஸ்ல வெடிச்சு எடுத்துட்டாரு. நான் என்ன தப்பு பண்ணேன்? எங்க அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. பாட்டி மட்டும் தான் இருக்காங்க. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே வெம்பக்கோட்டை அப்படிங்கிற கிராமத்தில் வந்து சிபியோ உண்டு பள்ளி குழந்தைகள் காப்பகம் நாங்கள் நடத்தி வரோம். பட்டாசு விபத்தில் ஆக்சிடென்ட் இறந்த குழந்தைகள், பெற்றோர்களை இழந்த குழந்தைகள், அந்த மாதிரி குழந்தைகளை நிறையா நாங்கள் கண்டுபிடிச்சி அந்த குழந்தைகளை ஒருங்கிணைச்சு ஒரே இடத்துல வச்சு இங்கே வந்து தரமான கல்வியை கொடுத்துருவோம்.
எங்கள் ஹாஸ்டலில் சிபி ஹாஸ்டலில் நாங்கள் எல்லாருமே என் குடும்பம் மாதிரி தான், என்னை மாதிரி தான் எல்லோரும் இங்கே படிக்க வந்திருக்காங்க. எனக்கு மட்டும் ஏன்டா அப்பா அம்மா இல்லைன்னு சோகப்படுவேன். எல்லா குழந்தைகளுமே அழுவாங்க, ரொம்ப அழுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அவங்கள தக்க வைக்கிறது தான் எங்களோட கடமை. தக்க வச்ச பிறகு தான் அதுங்களுக்கு நாங்கள் கல்வி ஆனாங்கிற எழுத்தை நாங்கள் சொல்லி கொடுப்போம். அம்மா அப்பா இல்லாட்டாலும் அவனுக்கு தரமான கல்வி படிப்பு இருந்தால் போதுங்க, அவன் வாழ்க்கையில் எப்படியாச்சும் ஜெயிச்சுவான். அதுக்காக தான் இந்த காப்பகம் 18 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு நாங்கள் நடத்தி வர்றோம். இந்த ஸ்கூல் இங்கே இருந்ததுனால என் தங்கச்சி பையன் இங்கே வந்து நல்லபடியாக படிக்கிறான். இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு வைராஸில் ஏதாவது ஒரு வேலைக்கு தான் போவான். ஒரு சோகமாக இருந்தாலும் என்னடா சோகமாக இருக்குன்னு கேட்பாரு. எங்கள் அப்பா அம்மா வருது அப்படின்னு சொல்லுவான். அதான் நாங்கள் இருக்கோம்டா அப்படின்னு சொல்லுவார். ஒவ்வொரு குழந்தைங்களோட பேக்ரவுண்டும் நமக்கே ஒரு மாதிரியாக தான் அழுகையாக தான் இருக்கும். அழுவேன் நான் அப்போல்லாம். அந்த பிள்ளைங்களோட அப்பா அம்மாலாம் வைரஸில் ஆக்சிடென்ட் அந்த மாதிரிலாம் சொல்லி வருவாங்க. முன்னாடி அழுவேன், எனக்கு பிள்ளைங்க இருக்குது அதை நினச்சி அழுவேன். நான் இங்கே வந்து 5 வருஷம் ஆகுது. நான் எங்கள் வீட்டில் இருக்க மாதிரி தான் மூலதனமாக கொண்டு சிபியோ உண்டு உறைவிட பள்ளியை நடத்தி வரும் அன்பு கடல் ஒளி தரும் நாயகன் திரு கோவிந்தன் அவர்களை கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது தமிழா விருதுகள் 2024. பொதுவாகவே எல்லாரும் சொல்லுவாங்க, நமக்கு நடக்காத வரைக்கும் அது வந்து வெறும் செய்தி தானே, நமக்கு நடந்தால் தானே அது தாக்கம். அப்படி நம்ம நிறைய செய்திகளில் பார்த்துருப்போம். பட்டாசு தொழிற்சாலையில் ஒரு வெடி விபத்து ஏற்பட்டுச்சு, அதில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போயிட்டாங்க வரைக்கும் நம்ம செய்தி பார்த்துருப்போம். ஆனால் அவங்களோட ஃபேமிலி என்ன ஆனாங்க, அவங்களோட குழந்தைகள் என்ன ஆனாங்க, அவங்களோட எதிர்காலம் என்ன ஆனாங்கிறத ஒரு நாள் நம்ம தொழிற்சாலையில் நிறைய விபத்துகள் நடந்திருக்கு. அதில் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, நிறைய பேருடைய குடும்பம் வந்து சிதைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட விஷயங்களை பார்க்கணும், அந்த குடும்பத்தின் எதிர்காலத்தை நோக்கணும் அப்படிங்கான முயற்சிகளை எப்போ ஆரம்பிச்சிங்க, எப்படி இதுக்கான முதல் விதை விழுந்துச்சு? ஆக்சுவலாக இது 2005 பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பகுதியில் வானம் பார்த்த பூமி கரிசல் பூமி. அந்த பூமியில் பார்த்தீங்கன்னா வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது. ஏன்னா மழை பெஞ்சால் அங்கே தொழில் கிடையாது. எப்பயுமே எங்களுக்கு வெயில் அடிக்கிறாங்கன்னு விரும்புவாங்க. ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா விவசாயம் நல்லா இருந்தது. அது படிப்படியாக இப்போ குறைஞ்சி பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லாமல் எல்லாமே அங்கே தீப்பெட்டி தொழிற்சாலை பட்டாசு தொழிற்சாலை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வேலைக்கு வேறு வழியே கிடையாது, வேலைக்கு போய்த்தானோ. அது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 2005 பார்த்தீங்கன்னா அதிகமான பட்டாசு வெயில் தாக்கம் அதிகமான வந்து நிறையா பட்டாசுகள் வெடிக்க ஃபேக்ட்ரி வெடிச்சது. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு எப்படியாவது 25 ஃபேக்ட்ரி வெடிச்சிடும். கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர் இறந்துருவாங்க. அது இந்த மாதிரி இருக்கிற பண்ணல குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அங்கே ட்ராப் அவுட் ஆகின ஒன்று பள்ளி போகாமல் இருப்பாங்க, இல்லை பெற்றோர் இறந்த குழந்தைகள் அந்த பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களெல்லாம் எடுத்து பண்ணணும் அப்படின்னால என் மனசுக்குள்ளே ஒரு ஆதங்கம் இருந்தது. அது கவர்மெண்ட்டில் ஒரு ஆர்டு போட்டிருந்தாங்க, வாலண்டியர்ஸ் தேவை, இந்த மாதிரி குழந்தைகளை பார்க்குறது பேசுறது, அவங்களுக்கு போய் வீடு தேடி போய் கல்வியை கொடுங்க அப்படி மாதிரி அந்த எண்ணங்கள் இருந்தது. அப்போ வந்து நான் வாலண்டியர்ஸை அந்த இடத்துல மாவட்ட ஆட்சித்தலைவர் நியமிக்கப்பட்டு நான் ஒவ்வொரு வீடாக போய் கிட்டத்தட்ட 15 கிராமங்களை முதல்ல தத்தெடுத்து அந்த கிராமத்துக்கு போய் அங்கெங்கே ஃபேக்ட்ரி பட்டாசு தொழிற்சாலை வெடிச்சதோ அங்கெல்லாம் குழந்தைகளை ஐடென்டி பண்ணி கண்டுபிடிச்சி
அவங்களுக்கு அதை கொண்டு வந்து நான் ஒரு இடத்துல அங்கேயே அந்த கிராமத்திலேயே ஒரு இடத்துல கூட்டு வந்து அவங்களுக்கு வந்து கிளாஸ் நடத்துவேன் நான். அப்போ நான் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தேன். அப்போ அந்த டயத்தில் வந்து அப்போ பாடம் நடத்தும் பஞ்சாயத்து தலைவர் சொல்லுவாங்க, நான் ஒரு கிராமத்துக்கு போய் பண்ணிட்டு வந்தேன். இப்படிப்பட்ட குழந்தைகளை அப்போ ஒருங்கிணைச்சு எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொன்னோன்னே அப்புறம் எல்லா குழந்தைகளுமே கிட்டத்தட்ட ஒரு 55 அப்பயே கிட்டத்தட்ட ஒரு 55 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த 55 குழந்தைகளை 2 பேர் பெற்றோர்கள் இழந்த பிள்ளைகள், அப்புறம் வந்து தாய் இல்லை தகப்பன் இழந்த பிள்ளைகள், இல்லாட்ட வீதியோர திருவிழா இழந்த குழந்தைகள், அந்த மாதிரி குழந்தைகளை ஐடென்டி பண்ணி அவங்களாம் ஒரே இடத்துல வச்சு ஒரு முன்மாதிரி பள்ளியாக அந்த காப்பகத்தை கொண்டு வந்துருக்கோம். சரி, எப்படியா தரமான கல்வி கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் நான் பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 19 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 450 குழந்தைகள் வந்து எங்கள் காப்பகத்தின் வெளியில் போயிருக்காங்க. 450 குழந்தைகளில் அவங்க சில பேர் படித்து கண்டினியூவாக படிச்சுட்டு இருக்காங்க, சில பேர் வேலைக்கு போயிட்டாங்க, சில பேர் திருமணம் ஆகிட்டாங்க. எல்லாமே சிபியு உறவுன்னு சொல்லி குரூப்பில் இருக்காங்க. எங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படியாவது இந்த குழந்தைகள் படித்து வேலைக்கு போய் அந்த குழந்தைகளை வந்து பார்த்துக்கிட்டோம். அது எங்களோட கனவு இருக்குது. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். ரொம்ப நன்றி ஐயா. மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஏவி ஒன்று ப்ளே பண்ணாங்க. அதில் நிறைய குழந்தைகள் பேசியிருந்தாங்க. அதில் ஒரு குழந்தை கேட்டார், நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் எங்கள் அம்மா என் கூட இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டார். அந்த நொடி எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் கண் கலங்கிய ஒரு நொடி. ஏன்னா அந்த கேள்விக்கு பதில் யாராலும் கொடுக்க முடியாது. நாங்கள் சிரிச்சுக்கிட்டே வெடிக்கிற பட்டாசுக்கு பின்னாடி சிரிப்பு எழுந்த எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது இதை பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரியுது. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு பதிலை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு எங்கள் சார்பாக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். ஏன்னா உங்கள் அரவணைப்பு தான் அந்த இடத்துல தந்தையாக இருந்து அவங்க வாழ்க்கை அடுத்த தளத்துக்கு கொண்டு போகுது. நிறைய பசங்க பேசுகிறாங்க இல்லையா, இவ்வளோ பேர் உங்களை கொண்டாடுறாங்க. இப்போ வருங்காலம் நிறைய கலெக்டர்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸும் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. பார்த்துருவோம் ஐயா. மேடைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை காப்பகத்தை நான் மட்டும் பார்க்கல, என்னோட சேர்ந்து இந்த குழந்தையெல்லாம் வளர்த்தது என் மனைவி தான். 3 வேளை 4 வேளை சமையல் போட்டு வளர்த்து நான் கொண்டு வந்து நல்லா நான் கைவிடுத்து நான் அம்மாவாக இருந்து நான் துணை இருக்குன்னு நினச்சி ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அவ்வளோ பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி 3rd இயர் படிக்கிறேன். இதுதாங்க பெரிய விஷயம். சின்ன வயசுலேருந்தே எங்கள் சார் தான் என்னை படிக்க வைக்காங்க. எனக்கு எங்கள் அப்பா அம்மா இருந்திருந்தா கூட நான் வந்துட்டு இதை படிச்சிருப்பேனான்னு வந்து எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு அவங்களோட பிள்ளை மாதிரி நல்லா பார்த்துப்பாங்க. அவங்களோட பிள்ளைங்களை பார்க்குறாங்களா பார்க்கலான்னு தெரியாது. எங்களுக்கு ஒரு சின்ன விஷயம்னா, ஒரு தலைவலிச்சா கூட என்ன பண்ணாலும் உடனே ஆட்டோ வேடு ஹாஸ்பிட்டல் போயெல்லாம் சொல்லிட்டு எங்களை அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. இப்போ என்னென்னா நாங்கள்லாம் சேர்ந்து வந்துட்டு இந்த இது வந்து நாங்கள் சேர்த்து வச்சோம். எங்கள் சார் எப்படி எங்களை மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நாங்கள் வந்து இப்போத்துலேருந்தே வந்து எங்களை மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் சேர்த்து வச்சு எங்கள் சாருங்க கிட்டே இந்த இதை நாங்கள் சேவ் பண்ணுற மாதிரி நாங்கள் கொடுக்குறோம்.
இவங்க படித்து மாற்றத்தை உண்டாக்குறது நெக்ஸ்ட்டு. இன்றைக்கே நாங்கள் சேர்த்த காசு உங்களுக்கிட்ட வரணும் அப்படின்னு சேர்த்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஈடு இணையே இல்லை சார். சார் உங்களுக்கு எப்போ இருந்து தெரியும்? எப்படி கூப்பிடுவீங்க? அப்பான்னு கூப்பிடுவோம். அப்பான்னு தான் கூப்பிடுவீங்களா? எப்போ இருந்து அவங்களுக்கு தெரியும்? நான் 3 வயசுல நான் ரயில்வே ஸ்டேஷன் நடந்தேன். எங்கள் அம்மா வந்து நான் எங்கள் அம்மா பிச்சை எடுத்துக்கிருந்தோம். எங்கள் அம்மா வந்து புற்றுநோய் வந்து செத்துட்டாங்க. அப்போ போலீஸ்காரங்க வந்து எனக்கு வந்து சிபிஐ உண்டு ஒரு பள்ளி இருக்குன்ட்டு சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சரி நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்பா தான் சரி எனக்கு அப்பா மாதிரி தோணுதுன்ட்டு நான் அப்பா அம்மா தான் நாங்கள் கூப்பிடுவோம். எப்பயும் அப்படி தான் அம்மா அப்பா தான் கூப்பிடுவோம். சூர்யா, நான் ஒன்று சொல்லுவா, இப்போ அப்பா அம்மா இங்கே இருக்காங்களா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இங்கே இருக்கிற அத்தனை பேரும் உன்னுடைய உறவுகள் தான். நீ இதில் யாரை வேணால் உன்னோட அண்ணனா அக்காவா தங்கச்சியா என்ன ஒரு உறவாக வேணால் நீ எடுத்துக்கலாம். நாங்கள் 2 பேரும் ஒரு அண்ணனாக இருப்போம். இது மேடைக்காகவோ எதுக்காகவோ சொல்ல மனசார சொல்கிறோம். ஜீ தமிழ் மூலியமாகவும் எங்கள் மூலியமாகவும் இல்லை என்னோடய பர்சனல் மூலியமாகவும் என்ன உங்களுக்கு வேணுமோ சொல்லுங்கள். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். நீங்களெல்லாம் பெரிய ஆளாகி இந்த அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு ஆசை என் செல்லத்துக்கு சூர்யாவுக்கு? எனக்கு நான் இங்கே போலீஸாக வந்து இப்போ எங்கள் சிபிஐ உண்டு ஒரு பள்ளி நல்லா பார்த்துக்குறேன். அப்பாவை நல்லா பார்த்துக்கணும். தம்பி, உங்களுக்கு நீங்கள் பெரிய ஆகணும்னா என்ன ஆகணும்னு ஆசை? மிலிட்ரி. ஓகே. என்னோட ஆசை வந்து ஐபிஎஸ் ஆகணும். ஐபிஎஸ் ஆகி அந்த ஐபிஎஸ் ஆன மறுபடியும் இங்கே வந்து இந்த ஹாஸ்டலோட நிலைமை எப்படி இருக்குது அதை பார்த்து இந்த ஹாஸ்டலுக்கு எது தேவை அதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் திருப்தியாக இருப்பேன். எனக்கு வந்து மிலிட்ரி ஆகணும் ஆசை. நான் ஹாஸ்டலுக்கு வந்து எல்லாமே செய்வேன். நான் நல்லா நான் ஹாஸ்டலுக்கு பார்த்துட்டு என் ஆசை சிபிஐ ஆஃபீஸர் ஆகி எங்கள் அம்மா அப்பாவை நல்லா பத்திரமா பார்த்துக்குவேன். அதான் என் ஆசை. இவங்க சொன்னது எதுவுமே வேலை அல்ல, ஒரு சர்வீஸ். ஒரு சர்வீஸ் மனப்பான்மையை அவங்க குழந்தைகள் மனதில் விளைத்ததுக்கு மனமார்ந்த நன்றி சார். இன்னைக்கு உங்களுக்கு 2 விருதுகள், ஒன்று தமிழா விருது, இன்னொன்று உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு கொடுத்த ஒரு விருது. 2 விருதோட ரொம்ப சந்தோஷமாக உங்கள் வீட்டுக்கு போகணும், உங்கள் பணியை தொடரணும்னு தமிழா ஆசைப்படுது. ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றி. தமிழா விருதுகள் 2024 ஒளி தரும் நாயகன் அப்படின்ற விருது உங்கள் கையில் இருக்குது. எங்களுக்கு இதை விட சந்தோஷம் எதுவும் இல்லை. மீண்டும் ஒரு முறை எங்கள் அன்பை கைத்தட்டல் மூலிமா வெளிப்படுத்துகிறாயா. அடுத்த விருதினை வழங்குவதற்காக மிக முக்கியமான ஒரு ஆளுமையை தான் மேடை கலைக்க இருக்கிறோம். முன்னாள் அமைச்சர், இன்னைக்கும் எல்லாரோட மனசுலையும் வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக யங்ஸ்டர்ஸோடைய மனதில் ஆழமாக பதிஞ்சிருக்கக்கூடிய திரு ஜெயக்குமார் அவர்களை தான் அழைக்கிறோம். நீங்கள் மேடைக்கு வந்தால் மேடையே கண்டிப்பாக கலகலன்னு தான் இருக்கும். பட் அதை தாண்டி ஒரு இன்ஃபர்மேட்டிவாக ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நீண்ட அரசியல் பயணத்தில் நீங்கள் ஏற்றம் இறக்கம் எல்லாத்தையுமே பார்த்துருக்கீங்க. இந்த ஏற்றம் இறக்கம், வெற்றி தோல்வி, இதை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போது வாழ்க்கைன்றதே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேடு பள்ளம். அதாவது கண்ணதாசன் வந்து அழகாக வந்து பாடுவார். அதாவது வந்து கடலளவே ஆனாலும் வந்து மயங்கக்கூடாது, அது கையளவே ஆனாலும் கலங்கக்கூடாது. அண்ணா ஜெயக்குமார் அண்ணா அது வார்த்தையாக சொல்லக்கூடாது, பாட்டா மட்டும்தான் பாடணும். புரட்சி தலைவர் பாட்டுனா கொஞ்சம் அப்படியே மனசில் அப்படியே ஊறி இருக்கும். கொஞ்சம் இது வந்து அடிகள் மட்டும் தான் தெரியாது. அதனால் வந்து ஸோ ரெண்டுமே ஈக்குவல் பேலன்ஸாக எடுத்துகிட்டு போகணும். ஒரு புரட்சி தலைவர் பாட்டிலேருந்து இளைஞர்கள் ஒரு செய்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாளும் ஒவ்வொரு காலம் தரும் பயிற்சி. உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. இளைஞர் சொன்னீங்க இல்லையா, அந்த தன்மான உணர்ச்சி வந்து அன்னைக்கே பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் வந்து தன்னுடைய பாடல்கள் மூலமாக புரட்சி தலைவர் வந்து நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்திருக்காரு. ரைட், சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்தது உங்கள் கரங்களால் அந்த விருது யாருக்கு அப்படின்னு பார்த்துடலாண்ணே. உணவே மருந்து என்ற தமிழர்களின் பாரம்பரிய மருத்துவத்தை
மீட்டெடுக்கும் சித்தர். நான் பிறந்தது சாத்தான்குளம் அந்த ஊரில் பிறந்து படித்து வளர்ந்தது நெல்லை மாவட்டத்தில் பாளையங்கோட்டையில் தான். நாருசிக்காக வாழும் காலத்தில் மக்களின் உயிர் மேல் அக்கறை கொண்டு அறியாமையை அகற்றும் வித்தகர். மருத்துவனாகணும் அப்படிங்கிறது பள்ளி காலத்தினுடைய கனவு. தமிழகத்தின் தலைசிறந்த சித்த மருத்துவர் கு. சிவராமன் அவர்கள். ஆரம்பத்தில் நாங்கள்லாம் பயிற்சி பண்ண வந்த காலத்தில் சித்த மருத்துவங்கிறது ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு மருத்துவமாக தான் இருந்துச்சு. ருசிக்கு அடிமையாகி நோயை விலை கொடுத்து வாங்கும் மக்களுக்கு இவரின் பேச்சே அருமருந்து. அதை கேட்டால் நோய் விலகும் நம்மிடம் இருந்து. ஓட்ஸ் எல்லாம் குதிரைக்கு போடு, பிஸ்கட் எல்லாம் நாய்க்கு போடுன்னு இங்கிலீஷ்காரன் எழுதியிருக்கான். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு தெரியும். இங்க யார் எதை சாப்பிடுறோம். நம் ஜீன்களில் மிச்சம் ஓடிக்கொண்டிருக்கும் முன்னோர்களின் பலத்தை பலம் கொண்டு மீட்டெடுக்க போராடும் போராளி. ஒரு 2000 வருஷமா ஒருத்தன் காலையில் தட்டில் போட்டு சாப்பிட்ருக்கான் அப்படின்னா இத்தனை நாள் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒன்று இருக்குது. அவன் நல்லாவும் இருந்திருக்கிறான், உடல் உறுதியாக இருந்திருக்கானா. என்னப்பா சாப்பிட்டாங்க, அதில் ஏதாவது இன்னைக்கு நல்லா இருக்குமா, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இப்படிலாம் வருது அப்படின்னு ஒரு ஆய்ந்து அறிவதற்கான ஒரு எண்ணம் நம்மிடம் வரலைங்கிறது தான் வேதனையான விஷயம். எய்ட்ஸுக்கு கூட்டு சிகிச்சை, ஒருங்கிணைந்த மருத்துவம், புற்றுநோய்க்கு சித்த மருந்து என மண்ணின் மருத்துவத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் மரபின் சித்த மருத்துவர் கு. சிவராமன் அவர்களை கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது தமிழா விருதுகள் 2024. மரபின் மருத்துவர் கு. சிவராமன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். மரபின் மருத்துவர் அப்படின்ற ஒரு தலைப்பில் இந்த விருது உங்கள் கையில் இருக்குது. சரியான நபர்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கும் போது அதுவே ஒரு சந்தோஷமாக இருக்கும். நிறைய ஸ்டார் செலிபிரிட்டிஸ்லாம் பார்ப்போம்ல, யார்ட்டையும் அவங்க நம்பர் கேட்கணும் அப்படின்னா எங்கள் அப்பா இன்னைக்கு சொல்கிறாரப்பா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிடுப்பா அப்படின்றாரு. ஸோ அந்த ஏஜ்லேருந்து இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வரைக்கும் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோம். அண்ணனுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இத்தனை பேரோட லைஃப்பில் ஒரு சின்ன மாற்றம் நடக்குதுன்னு நினைக்கும் போது. 93 நான் சித்த மருத்துவ படிப்பு படிச்சுட்டு சென்னைக்குள்ளே வந்தேன். நாங்கள் வரக்கூடிய காலத்தில் இப்போ என்ன வயசு உங்களுக்கு? இப்போ எனக்கு 54 வயதாகுது. ஆனால் தொடர்ச்சியாக ஆரம்பத்தில் 93 ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு மருத்துவமாக தான் இருந்தது. நாங்கள் வெளியே ஒரு மருத்துவன் என்று சொல்லிக் கொள்வதுக்கு கூட கொஞ்சம் ஒரு கூச்சமான சூழல் இருந்தது. பெரும்பாலும் கடைசி தேர்வாக இருக்கும். அதாவது அலோபதி, ஹோமியோபதி, வெங்கடாச்சலபதி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாட்டு வைத்தியம் ஏதாவது பார்க்கலாமா, ஏதாவது உங்கள்கிட்ட வைத்தியம் இருக்கான்னு கேட்டு வரக்கூடிய காலத்தில் நான் மருத்துவ பயிற்சியை துவங்கினேன். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய மருத்துவம் ஒரு முதல் தேர்வாக மாறியிருக்கு. கை குழந்தையை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 8 மாத குழந்தைய வச்சு, சார் முதல்ல நீங்கள் ஏதாவது கை வைத்தியம் ஏதாவது சொல்லுங்கள், நான் ஆரம்பத்தில் இருந்தே ஏதாவது உணவில் சரியாக பார்த்துக்கிட்டா என் குழந்தைய சரியாக்கிற முடியுமா, அதுக்கப்புறம் ஒரு வேளை அவசியப்படும் போது நான் நவீன மருத்துவம் எடுத்துக்கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு தேடலுக்கு மாறி இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த மாற்றத்திற்கான பயணத்தில் நானும் பயணித்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமிதமாக இருக்குது. குறிப்பாக டாக்டரை பற்றி நம்ம பெருமையாக சொல்லணும்னா, இந்த கருப்பு கவனி அரிசி அது அதனுடைய அந்த ஒரு மருத்துவ அந்த குணத்தை பொதுவாக தெரியாது. அதை வெளியே கொண்டு வந்த ஒரு மாமனிதர்னா நம்முடைய டாக்டர் சிவராமன் தானே. ரொம்ப 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 நன்றி. அந்த விருது வாங்கி உங்களுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றிகள். மிக்க நன்றி ஜீ தொலைக்காட்சிக்கு. மிக்க நன்றி சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. அடுத்த மிக முக்கியமான விருதினை வழங்குவதற்காக முக்கியமாக இவருடைய படைப்புகள் எல்லாத்துலேயுமே நிச்சயமா ஒரு சோஷியல் கன்சர்ன் இருக்கணும், ஒரு சமூக பொறுப்பு இருக்கணும், சமூக அக்கறை இருக்கணும்னு ரொம்ப கீனாக பார்த்து எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்க நடிகை மற்றும் சமூக செயற்பாட்டாளர் திருமிகு ரோஹிணி அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஒரு மேடை ஒரு நெகிழ்வான மேடையாக ஆகி போனது. அதற்கு காரணம் ஜீ தொலைக்காட்சி தமிழா என்று
உலகத்தில் இருக்கும் அனைத்து தமிழர்களும் பெருமைப்படும் அளவிற்கு இந்த தமிழா விருதுகளை வழங்குவது என்பது, விருதுகள் யாருக்கு போய் சேருகின்றன என்றால் வெளிச்சத்தில் இருப்பவர்களுக்கு என்றுதான் அதிகமாக. ஆனால் வெளிச்சத்தில் இல்லாதவர்கள், இப்பொழுது நான் வந்து இங்கே உட்கார்ந்துருக்கும் போது தான் வந்து நிறைய பேர் இவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கே தெரியப்படுத்தி இருக்கிற எத்தனையோ பெரிய மனிதர்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த மேடை மிக மிக அற்புதமான ஒரு மேடையாக எனக்கு படுகிறது. நன்றி என்னை அழைத்ததற்கு. சூப்பர் மேம். இப்போ நீங்கள் விருது யாருக்கு தர போறீங்கன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு நபரும் உங்க கூட இணைய போறாரு மேம். நம்ம பார்க்க போகிற கேட்டகரி பிசுபிசுப்பு இல்லாத சன்லைன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் எளிய மனிதனின் நண்பன் அப்படின்ற ஒரு விருது தான் நீங்கள் கொடுக்க போறீங்க. உங்களோட இந்த விருதினை வழங்க லைக் டு கால் மிஸ்டர் அரவிந்த் நாயுடு அவர்கள், ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங், KTV ஹெல்த் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட். 10 வருடங்களுக்கு மேலாக ஒரு குக்கிங் அப்படின்ற விஷயம் வந்துருச்சுனாலே அதில் பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது சன்லைன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் தான். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு அழகான குக்கிங் நடக்குது அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் சன்லைன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் தான். அதுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றிகள். 10 வருடங்களுக்கு மேலாக சூப்பராக நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க. இதில் நிறைய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக்கி அண்ட் அதையும் தாண்டி ஃபார்பிட்டட் விட்டமின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா A, D and E இருக்குது. கொலஸ்ட்ரால் இதில் கிடையாது. ஈஸி ஃபார் டைஜஷன், கிளியர் அண்ட் லைட். ஸோ நிறைய இத்தனை நல்ல விஷயங்களை கொடுத்ததற்கு 10 வருடங்களுக்கு மேலாக பல ஹவுஸ் ஹோல்டு வந்து சூப்பராக மாற்றினதுக்கு பிசு இல்லாத சன்லைன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றிகள். தேங்க்யூ. எளியோரின் நண்பனாக நிறைய மாற்றங்களை நிகழ்த்தும் அந்த மாமனிதன் யார் அப்படின்றது ஏவியில் பார்த்துடலாம். பிறக்கும் குழந்தைகளின் முதல் பயணம், இறந்த உடல்களின் இறுதி பயணம் என தன்னை சுற்றி உள்ளவர்களுக்காக ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கும் உண்மையான மனிதன் திரு 515 கணேசன் அவர்கள். நான் பிறந்த மண்ணில் 515 கணேசனுடைய சேவை என்பது எங்களுக்கு பெரிய பெருமையாக இருக்கு. அவர் ஒரு 50 வருஷ காலமாக அந்த சிறப்பான சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கார் சார். அவருக்கு வீட்டை பற்றியே கவலையே பட மாட்டார். மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட காலகட்டத்தில் ஒரு சிறு பகுதியோ இல்லை கடைசி பகுதியோ தன்னோட வாழ்க்கையை வந்து அர்ப்பணிப்பாங்க. ஆனால் தன்னோட வாழ்க்கையை முழுவதுமே வந்து ஐயா வந்து ரொம்ப சிறப்பாக அந்த சமூகத்துக்கு அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. யாருக்காச்சும் பிரசவம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா காசு கூட வாங்க மாட்டார். அது போய் நம்ம செஞ்சோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு தலைமுறைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு அவ்வளோ ரொம்ப இதாக பண்ணுவார். 12,000 சடலங்களை இதுவரையும் அடக்கம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் 55 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு பாடியை வந்து தள்ளு வண்டியில் வைக்கல போட்டு மூடிட்டு தள்ளிட்டு வந்தாங்க. என்னன்னு கேட்டால் வண்டி கிடைக்கலப்பான்னு. அப்போவே போய் புதுக்கோட்டையில் பழைய வியாபாரம் பண்ணி 17,000 ரூபா வச்சுருந்தாங்க. இதில் TM செட்டுன்னு 515 ஒரு காரை வாங்கியாந்து முதல் பாடி கீழாத்தூருக்கு ஏற்றி போனேன். மருந்து கேஸ் பொம்பளை பிள்ளை. இல்லாதவர்களுக்காகவும் இயலாதவர்களுக்காகவும் 515 இயக்க ஆரம்பித்தார். 1968 வாங்கின வண்டி. அப்போல்லாம் ஆம்புலன்ஸே கிடையாது. நம்ம வண்டி மட்டும்தான், புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு நம்ம வண்டி மட்டும்தான். பொங்கல் அன்னைக்கு போகணும், 4 நாள் சென்று தான் வந்தேன். பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவப்பா. இப்போ சவாரி வந்துட்டு நீ சாமி கும்பிட்டு சாப்பிட்டுக்கன்ட்டு ஓடிடுவார். கடவுளே எனக்கு தாலி பாக்கியத்தை கொடுறா கடவுளே அப்படின்ட்டு அந்த சாமியை கும்பிட்டுட்டு நான் வீட்டில் இருப்பேன். அவங்க சவாரி போய்ட்டு மக்கா நாள் காலையில் வருவார், இல்லாட்டி சாயந்தரம் தான் வருவார். இந்தியாவில் பிரசவத்துக்கு இலவசமாக ஓட்டினது நான் தான். அதுக்கப்புறம் சவத்துக்கு இலவசமாக ஓட்டினேன். 108 வராதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 5 பாடி ஏற்றிட்டு வருவார். என்னால் தான் 108 வந்தது காரணமே அரசாங்கம் நடத்தும்போது கலைஞர் ஆலங்குடி எம்எல்ஏ பேசினார், கம்யூனிஸ்ட் கட்சிக்கார். அவர் பேசினதுக்கப்புறம் ஒரு ஆலங்குடிக்கு ஒரு வண்டி கொடுத்தாங்க. அந்த வண்டிக்கு நம்பரு 515 வந்துச்சு ஆலங்குடிக்கு. அது ஒரு பெருமையாக இருந்துச்சு எனக்கு. அந்த காலத்தில் வண்டி ஓட்டும்போது என்னை வந்து எல்லோரும் தரக்குறைவாக பார்த்தாங்க. இப்போ கல்யாணத்துக்கு போனால் பத்திரிக்கை கொடுக்க மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க. அந்த அளவுக்கு கேவலமாக நினைச்சாங்க. இந்த வேலைக்கு ஏன் போற அதை தூக்கிக்கிட்டு, இது தேவை அவனுக்குன்னு கேட்டாங்க. நீ போப்பா, எனக்கு தெரியும் என்னை கிண்டல் பண்ணுறவோ பண்ணட்டும்னு இவர் போகிறாரு, நான் வந்து போகட்டும்னு விட்டுட்டேன். அவர் சொன்னார், நான் போகிறேன்டி, நீ இதை பற்றி கவலையே படாதே, கேவலம் நினைக்காதே, நம்மளுக்கு பின்னாடி நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அவர் சொன்னதுக்கு வா எனக்கு. எல்லாரும் என்ன கேவலமாக நினைச்சாங்க. இப்போ வந்து கடவுளேங்கிறாங்க. பிரசவ அறை முதல் கல்லறை வரை காசு கேட்கும் இந்த கலியுகத்தில் இலவசமாக உயிரை காக்கும் நம் மண்ணின் மாமனிதன். 53 வருடமாக எந்தவித எதிர்பார்ப்புமின்றி மனித நேயத்துடன் மக்களுக்காக ஓய்வின்றி உழைத்துக் கொண்டிருக்கும்
எளியோர் நண்பன் திரு 515 கணேசன் அவர்களை கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது தமிழா விருதுகள் 2024. ஐயா என்ன பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் எளியோரின் நண்பன் அப்படின்னு இந்த அழகான விருது. இந்த தீம் மியூசிக்கில் நீங்கள் எந்திரிக்கும் போது என்ன இவ்வளோ வேகமாக எந்திரிக்கிறாரு அப்படின்னு பார்த்தானா படி ஏறினீங்க பாருங்கள், சூப்பர் ஸ்டார் மாதிரி. தலை வெயிட்டு தலை எப்போதுமே சுறுசுறுப்பு தான். இதுக்கு இவ்வளோ ஸ்பீடா? ஆனால் நான் காரை 100 மைல் ஸ்பீடில் போவேன். அவசர கேஸுகள் அத்தனை பேரை புழைக்க வச்சுருக்கேனா இல்லையா? அவ்வளோ ஸ்பீடு 100 கிலோமீட்டர் ஸ்பீடு ஓட்டுறேன். இப்போ பைபாஸ் ரோடு, அப்போ சிங்கிள் ரோடு, அதில் 100 கிலோமீட்டர் போகலன்னா பார்த்துக்கங்க. தெரியுது படியே இவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னா நம்ம உயிரை காப்பாற்றுற ஒரு முக்கியமான விஷயத்தை கையில் எடுத்துட்டீங்க. 53 வருஷம் பார்க்காத ரோடு இல்லை, போகாத இடம் இல்லை. 2000 கர்ப்பிணி பெண்களுக்கு மேலே தலைவரோட காரில் தான் போயிருக்காங்க. இதை மட்டுமே தன்னோட வாழ்க்கையாக நினச்சி செஞ்சுட்டு இருக்க ஒரு மனிதர் பக்கத்தில் நிற்கிறோம் நினைக்கும் அவ்வளோ ஹாப்பி. ஆனால் சத்தியமாக எம் டேம் இம்ப்ரெஸ் தலைவா. வந்தீங்க பாருங்க, ஒரு ஹக்கு கொடுத்துருவா, ஒரு ஹக்கு கொடுத்துறேன். நீங்கள் கட்டி பிடிக்கணும், அதான் ஹக்கு. சரி, ஐ லவ் யூ. அது மைக்கில் சொல்லுங்க, ஐ லவ் யூ. நான் பிறந்தது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி. எனக்கு 5 பெண் குழந்தை. அவசர உதவிக்காக பழைய இரும்பு கடை வச்சு ஒரு அனாதை பாட்டி வந்து போட்டு தள்ளுவண்டியில் தள்ளிட்டு இருந்தாங்க. போய் பார்த்தவன் யதார்த்தமாக போயிருந்தேன். இந்த மாதிரி சொன்னோடனே காலையில் 10 மணிக்கு சொன்னாங்க, 11 மணிக்கு புதுக்கோட்டை போயிட்டு 12 மணிக்கு கொண்டாந்து பாட்டிட்டேன். அந்த பிரசவத்துக்கு முதல் 20 கிலோமீட்டர் ஓட்டினேன். இந்த டிரைவருக்கு என்னன்னுட்டாங்க, 2 எழுத்தை மறைச்சிட்டாங்க, சவத்துக்கு ஓட்டுறாங்க. ஓட்டுறேன்னு சொல்லி ஓட்டி 12,000க்கு மேலே அண்ணா ஏதாவது பாடி எல்லாத்தையும் அடக்கம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பிரசவ கேஸு 2000க்கு மேலே பொழைக்க வச்சுருக்கேன். ஆக்சிடென்ட் கேஸு ரொம்ப வேலை அடக்கம் பண்ணியிருக்கேன். என்னால் உயிர் உள்ள வரை இந்த சேவை தொடரும். ஐயா நீங்கள் பண்ணுறது ஒரு அரசு, ஒரு மாவட்ட நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை. ஒரு தனி ஆளாக பண்ணுறீங்க, சிரமமா இல்லையா? தமிழ்நாட்டில் நம்ம பிறந்தா நம்ம ஒரு சேவை செய்யணுங்கிற நோக்கத்தோடு இதை செஞ்சேன். யாரையும் எதிர்பார்க்கல. மனம் போன வார்த்தையில் நான் வாழ்ந்தேன். சோறு இருக்குது, காசு பணம் இருக்குது, சோறு இப்போ செல்ல மாட்டேங்குது. பணம் இல்லாத நேரத்தில் பசிச்சிச்சு. இப்போ எல்லா வசதியும் இருக்குது, சோறு செல்ல மாட்டேங்குது. செஞ்ச புண்ணியம் போதும், இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதை பாருங்க, இப்போல்லாம் நிறைய சொல்கிறோம்ல, ஹேஷ்டாக் கப்புள் கோல்ஸ்லாம் போடுறோம். இதான் எனக்கு தெரிஞ்சு ரியல் கப்புள் கோல் நினைக்கிறேன். இப்படி தான் இருக்கணும். அப்படியே ரசிக்கிறாங்க. அங்கேருந்து அவர் துண்டு எடுத்து போடுறது, ஒரு நடக்கிறது. பண்ணையாரும் பத்மினியும் படத்தில் வரா மாதிரி ஒரு காரு 2 பேர் தாங்க பெஸ்ட் கப்புள். 53 வருஷமா அப்படி வண்டி ஓட்டிட்டே இருக்காரு. வீட்டில் தான் இருப்பாரா? வீட்டில் தான் கூட பேச, வீட்டை பற்றியே அவர் நினைக்கவே மாட்டார். வீட்டில் போய் சாப்பிடணும், வீட்டில் போய் படுக்கணும், அதெல்லாம் எண்ணமே இருக்காது. அவர் சவாரி போய்த்து வந்துட்டு அங்கே அரச மரம்னு இருக்குது, அதில் போய் குளிச்சுட்டு வந்துட்டாருன்னா அங்கனே படுத்துட்டு டீயை குடிச்சிட்டு படுத்துருவார். எனக்கு வந்து காணுமேன்னு நான் தேடி போவேன். எங்கள் கடைக்கு இரும்பு கடை இருக்குது, இன்னும் காணுமே அப்படின்னு நான் தேடி அவரை போய் கண்டுபிடிச்சி கூட்டிக்கிட்டு வர்றது வீட்டுக்கு. ஐ லவ் யூ. உங்களுக்காக முத்தம் இப்படி வாங்க, இப்படி முத்தம் கொடுக்கணும். கடைசி காலத்துல நிம்மதி தூங்கணும், சாகணும். வீடு கசாப்பயலுக்கு வீடு போயிடுச்சு, உங்களுக்கு வீடு கட்டி தாரேன்னு சேதி வந்து எங்களுக்கு சேதியில் சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அவங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், அந்த தம்பி வந்திருக்காங்க. அந்த தம்பி தான் எங்களுக்கு புதிய தலைமுறையில் சொல்லி அப்புறம்தான் எங்களுக்கு தெரியப்பட்டு ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் மையன் ஆரன்ஸ் வீடு கட்டி கொடுத்தது. கூப்பிடுங்க அண்ணே, வாங்க. ரொம்ப 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 சந்தோஷம்.
எங்களுக்கு இவங்க தான் செய்தியில் சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்துறது. நல்லா இருக்கணும் நீங்கள். இந்த தடவை 15 பேருக்கு கொடுக்குறீங்க, அடுத்த வருஷம் 50 பேருக்கு கொடுக்குறீங்க. கொடுத்துருங்க, நானே வந்து கொடுக்குறேன். அது போதுண்ணே. இப்போ உங்களுக்கு எங்கள் சைட்லேருந்து ஒரு அழகான ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். கொடுத்துலாமாண்ணே? சொன்னேன். இந்த மாதிரி எவ்ரி இயர் ஆன் இயர் நீங்கள் அந்த சோஷியல் காஸை பேஸ் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணணுன்னு விரும்புகிறோம். ஷூர், கண்டிப்பாக சன்லேண்டோட கான்ட்ரிபியூஷன் இது தொடர்ந்து தமிழாக்கு இருந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக ஃபியூச்சர்லேயும் உங்களை எதிர்பார்க்குறோம் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி ஐயா. தேங்க்யூ. நான் உங்கள் ஃபேன் ஆகிட்டேன். மீண்டும் சந்திக்கிறோம். அடுத்த விருதினை வழங்குவதற்காக பல போராட்டங்களை முன்னெடுத்தவர் இவர். நிறைய முக்கியமான போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னா அதுக்கு வேற இவர்கள் இருந்திருக்காங்க. முக்கியமாக பெண்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை, விளிம்பு நிலை மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா இவங்க கட்சியோட போராட்டம் நிச்சயமா இருக்கும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் முன்னாள் எம்எல்ஏ திருமிகு பாலபாரதி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். இந்த மேடையில் நிற்பது தமிழா மேடைக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. ஓரிரு வார்த்தைகள் தமிழா விருதுகள் 2024 பத்திமா. மிகப்பெரிய ஆளுமைகள், மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவர்கள், மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், மிகப்பெரிய கார்ப்பரேட்டுகள், மிகப்பெரிய வெளிச்சத்தில் இருப்பவர்கள், அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு சிவகாசியிலிருந்து, வாச்சாத்தியிலிருந்து, இன்னும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வெளிச்சமே இல்லாத பல குக்கிராமங்களில் இருந்து அவர்களை கண்டறிந்து கொண்டு வந்த ஜி தமிழா நிகழ்ச்சியினுடைய இந்த விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி வெற்றி பெறட்டும். உங்களுக்கு ஆதரவாக நாங்களும் இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நீங்கள் விருது யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு உதவி அப்படின்னு யாருன்னா கேட்டால் அவங்களுக்கு உதவி செய்கிறதே பெரிய விஷயம். ஆனால் இவர் கேட்குறவங்களுக்கு உதவி செய்கிறவர் கிடையாது. எங்கெங்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் தேடி ஓடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு தோழருக்கு தான் கரங்களால் அந்த விருது போகுது. தொல்குடியின் தோழர் யார், அவர் என்ன செய்திருக்கிறார்னு ஏவியில் பார்த்துலாம். சிவப்பு புரட்சி செய்யும், சிவப்பு புரட்சியின் புனைப்பேர், புது உலகிற்கு அது ஆணிவேர், போராளியின் குருதி, உழைக்கும் மக்களின் உறுதி. இந்த சிவப்பை தன் தோளோடு சுமந்து நிற்பவர்தான் தோழர் அப்புச்சாமி. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகில் உள்ள 33 பழங்குடி மலை கிராமங்களுக்கு இவர்தான் காவல் தெய்வம். தண்ணி பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஆஸ்பத்திரியோ ஒரு மற்றது இது போகிறதுக்கு நம்மளுக்கு ரோடு இல்லைங்க. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஃபுல்லாக பொதராகவே திருக்க ரோடு. நம்ம அப்பசாமி வந்தாருங்க, கொஞ்சம் அங்கங்கே ரோடு போகிறது, 2-3 கிணறு கொஞ்சம் தூர் வரனாரு. மலை உச்சியில் வாழ்வதாலோ என்னவோ இவர்கள் அரசு பார்வையில் படுவதில்லை. இவர்களின் குரலும் அவர்களுக்கு கேட்பதில்லை. பழங்குடி மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தாங்கன்னா அவங்க குறைந்தபட்சம் 400 ரூபாய் இல்லாமல் அவங்க திருப்பி மேலே போக முடியாது. அப்போ அவங்கள கீழே கொண்டு வரது பெரிய விஷயம். கை ரேகை உழலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிக்கு மட்டும் 4 தடவை எடுத்துருக்கிறார் அவர் கூப்பிட்டு போயிட்டு. பொதுவாக அப்புசாமி என்பவர் மக்களுக்காக வாழக்கூடியவர். இது அரசு செய்ய வேண்டிய வேலை, மாவட்ட நிர்வாகம் செய்ய வேண்டிய வேலை. அவர் எங்கே போனாலும் நடந்தே தான் போகணும், நடந்தே தான் வரணும். பிறப்பு சான்றிதழ் முதல் ஆதார் கார்டு வரை எந்த அடையாளமும் இல்லாமல் அனாதையாக ஆக்கப்பட்ட பாமர மக்களை இந்தியர்களாக உரிமை பெற்று தந்த போராளி.
அப்புசாமி அண்ணன் நல்லா உதவி பண்ணியிருக்கிறாங்க. ஆதார் கார்டு இல்லை, அந்த கார்டு பட்டா இல்லை, அதனால இந்த ரோடு வசதி இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே பரகூரில் அரிசி அங்கே போடுறாங்க, தலைமையில எடுத்துகிட்டு தான் வரோம். வானக்காட்டில் ஊருக்கு போனால் நடந்து தான் போகணும். எப்படி போகும்? பஸ் இல்லை, லாரி இல்லை, ஒன்றும் இல்லை, நடந்து தான் போவோம். சாதி வைத்த சமூகத்திற்கு சாதி சான்றிதழ் வழங்க சமயம் இல்லை போல இதுவரை 30,000-க்கும் மேற்பட்ட பாமர மக்களுக்கு பிறப்பு சான்றிதழ், சாதி சான்றிதழ், ஆதார் கார்டு வாங்கிக் கொடுத்துள்ளார் அரசு சம்பளம் வாங்காத இந்த சிவப்பு சட்டைக்காரர். உதவி என்று தன்னை தேடி வருபவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களுக்காக மனு எழுதி அரசிடம் மன்றாடும் மாமனிதன்தான் தோழர் அப்புசாமி. மலைவாழ் மக்களின் குலசாமி இந்த சிவப்பு சட்டைக்கார அப்புசாமி. எனக்குன்னு கனவுகள், ஆசைகள் எதுவுமே இல்லைங்க. எங்கள் மக்களுக்கு எல்லாம் கிடைக்கும் வரை என்னுடைய பயணம் தொடர்ந்துட்டு இருக்கு. அவருக்கு இந்த விருது கொடுக்கறது இந்த 34 கிராமத்துக்கும் சேர்த்து கொடுத்துக்கிற மாதிரி தான் அவரை நம்ம நினைக்கிறோம். அடையாளம் வாங்கித் தரும் இவரை மக்கள் முன் அடையாளம் காட்டுவதில் பெருமை கொள்கிறது தமிழா விருதுகள் 2024. பொதுவாகவே வந்து நமக்கு ஒரு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எடுக்கணும் அப்படின்னா 2 முறை ஆஃபீஸ்க்கு போனாலே நமக்குள்ள ரொம்ப தயக்கமாக இருக்கும். 2-3 முறை அலையணுமா அப்படின்னு. அது நம்மளுடைய வேலைக்கு, நம்மளுடைய சுய தேவைக்கு. ஆனால் என்னுடைய தேவையை தாண்டி இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும், இந்த பழங்குடியின மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு பல முறை நடந்து அவங்களோட அடையாளத்துக்காக போராடின தொல்குடியின் தோழர் திரு அப்புசாமி அவர்களே அன்போடு மேடை கலைக்கின்றோம். இந்த விருது என்பது எனக்கான விருது அல்ல, என்னுடைய மக்களுக்கான விருது. என்ன மாதிரி அடித்தட்டு மக்கள், மலைவாழ் மக்கள், புதரக்குள்ளேயும் காலைப்படாத இடங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நம்மளுடைய தமிழா விருது கிடைத்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அந்த 36 கிராம மக்களுக்குமான மகிழ்ச்சியை நான் கருதுகிறேன். திரு அப்புசாமி அவருடைய மனைவி அண்ணா, எங்களுக்கு ஒரு ஆசை, இந்த விருது உங்க கையால நீங்க அக்கா கிட்ட கொடுங்க. அம்மா, உங்களோட துணை இல்லாம இந்த கால்கள் இவ்வளவு தூரம் நடந்திருக்காது. அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஐயா, இப்போ முதல்ல சொன்ன மாதிரி பழங்குடியினர் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை, அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது என்னங்கிறது ஓரளவுக்கு தெரியும். நீங்கள் இத்தனை ஆண்டுகள் பயணப்பட்டிருக்கீங்க, பழங்குடியின மக்களுக்காக வாழ்றீங்க. அதுல இந்த பிரச்சனையெல்லாம் வந்து இந்த வெளிச்சத்துக்கே வராம இருக்கு. பழங்குடியினர் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க, ஆனா அது வெளிச்சத்துக்கு வராமலே இருக்கு அப்படின்னா என்ன பிரச்சனையை குறிப்பிடுவீங்க? இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கே இன்னும் பிறப்பு சான்றிதழ் இல்லை. எனக்கே இல்லை. இவ்வளவு பேருக்கு இல்லை, இப்போதும் இல்லை அப்படிங்கிறதா உண்மை நிலை. நீங்க இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு பிறப்பு சான்றிதழ் வாங்கி கொடுத்துருப்பீங்க? இது வரைக்கும் ஒரு 100 பேருக்கு வாங்கி கொடுத்துருப்பேங்க. 100 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க, நீங்க வாங்கினதே இல்லையா? ஏன் உங்களுக்கு இல்ல? அதை நான் எதிர்பார்க்கறதும் இல்லை. சுமார் இத்தனை ஆண்டுகள் நீங்க பயணப்பட்டிருக்கீங்க, ஒரு குத்து மதிப்பா எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் நீங்க கால்களில் நடந்திருப்பீங்க? ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் நடந்தாதான் நான் மனிதனா இருப்பேங்க. 20 கிலோமீட்டர் மனிதனா இறக்க மாட்டேன் அப்படின்னு என்னுடைய உடலே அது அதாவது நடந்தாதான் என்னோட ஒரு மனசு திருப்தி இருக்கும், இல்லைன்னா மனசு திருப்தி இருக்காது. இவர் நடந்த 20 கிலோமீட்டர் சமவெளியில இல்ல, மலை காடுகள்னு சமதளம் இல்லாத இடங்கள்ல, மலைப்பகுதி. கத்திரி மலைங்கிற கிராமங்க, நடுக்கல் பெட்டான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கால் நடுங்கும் மலைங்க. அந்த மலையில கூட நான் இறங்கி இப்படி எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றத்துக்கு ஏற்படுத்துற உங்களுக்கு ஒரு சில மனிதர்கள் உங்களுக்கு ரொம்ப நேசிக்கிறவங்க இந்த மேடையில் உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பார்த்தலாமா? செய்யலாம்
எத்தனையோ பேரோட வாழ்க்கையில நல்ல மாற்றத்துக்கு காரணமா இருந்திருக்காரு. அவங்கவுங்க அவங்களோட அன்பை தேன் எடுத்துட்டு வரணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் தன்னால முடிஞ்சத நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு வந்து அவங்க அன்புக்கு செலுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனா கொடுத்துடலான்னு அண்ணனுக்கு. இந்த கேங்லயே ஒரு அண்ணன் பயங்கர எனர்ஜியா இருக்காரு. அவங்க பெட்ரூம் நீங்க வர நான் வரேன் இருக்கு நீங்க போங்க போகன்ட்டார் அண்ணன். அண்ணன் முறுக்கு மீச ஸ்வாக் பயங்கரமா இருக்கு. ஸ்பெஷல் கிஃப்ட் நீங்க ஏதோ எடுத்து வந்திருக்கீங்களே. சரி உங்க பேர் என்ன? பயங்கர வைப்பா இருக்கீங்க. வாங்க. சின்ன தம்பி. சின்ன தம்பி. சரி என்ன ஏதோ கிஃப்ட் மறைச்சு வைக்கிற மாதிரி இருக்கா? பின்னாடி கொடுத்துருங்க. வந்த மலை காடு மேடு எல்லாம் அலைஞ்சி இல்லாத ஏழைங்களுக்கு பயங்கரமாக உதவி இருக்காரு. எல்லா இதுலேயுமே என்னால் பேச முடியல, இருந்தாலும் ஓகே 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 அது நினைக்கக்கூடாது. அதிகப்படியான நேரங்களில் அவர் காலணி அணியாமல் இருக்கிறத பார்த்து இதை அவர் செய்யணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்காரு. ஒவ்வொருத்தரும் தனக்கு பிடிச்சதை கொண்டு வாங்கணும். எங்களுக்கு பிடிச்சது எங்ககிட்ட இருக்கிறத தாண்டி அவருக்கு இது தேவை அப்படின்னு நினச்ச அண்ணன் கொண்டு வந்திருக்காரு. சின்ன தம்பினா இதோடு இல்லைங்க, அவர் நடந்தே போய் இந்த வேலையெல்லாம் பார்க்கறதுனால மக்களுக்கு பொதுவில் 100 வேண்டுகோள். எங்களால் முடியல, அதனால் பொதுமக்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். அவங்க ஒரு சின்னதாக ஒரு கூட்டி இல்லை ஏதோ ஒரு வாகனம் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னா பரவாயில்ல. அதை மனமாரமாக கேட்டுக்கிறேன் நான். நன்றி. நான் உங்களுக்கு நன்றி மரவா பண்பு வந்து பாராட்டத்துக்குரியது. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூண்ணா. நன்றி நன்றிண்ணா. நன்றிண்ணா. நன்றி மேடம். ரொம்ப நன்றி. கொடுக்க போகிற விருது ரொம்ப முக்கியமான ஒரு விருது தான். இந்த விருது யாருக்கு போக போகுதுங்கிறத ஏவியில் பார்த்துடலாம். கடலூரைச் சேர்ந்த கிராமத்துக்காரி, கால்களால் கோல்களை அடிப்பதில் கெட்டிக்காரி, உழைப்பு என்ற சொல்லிற்கு சொந்தக்காரி. ஆரம்ப காலங்களில் ஓட்டப்பந்தயங்களில் மட்டுமே ஆர்வம் அதிகம். விளையாட்டாக துவங்கிய கால்பந்து பயிற்சி வாழ்க்கை தலையெழுத்தையே மாற்றும் என அப்போது இந்துமதி நினைத்திருக்க மாட்டார். கால்பந்து மீது கொண்ட காதலோ வாழ்வில் வானுயர வைத்தது. அப்பா தினக்கூலி, அம்மாவிற்கு வீடே உலகம். அவ்வளவுதான் இவரின் சிறிய உலகம். நான் வந்து காய்கறி கடை வச்சுருந்தேன். அப்போ என் கடைக்கு ரோடு பண்ணாமல் ரொம்ப சிரமப்பட்டு வளர்த்து இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆக்கியிருக்காருன்னா அது ஒரு செஞ்ச புண்ணியம் தான் சார். அந்த பொண்ணு அந்த அப்பா கொடுக்குற பரிசு சார் இது. என்னைக்கே இருக்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கேன். இது நம்மளுடைய உழைப்பு நமக்கு உடம்பு நல்லா இருக்கிற வரலும் தூக்கிக்கும் சார். இதுதானே பிள்ளைய ஆளாக்கணுதே, இதுதானே சோறு போட்டது பிள்ளைக்கு. இதனால தான் நாங்கள் இன்னமும் அந்த வேலையை செஞ்சிட்ருக்கோம். இதே பொண்ணு கூட வேணாம்பா நல்ல முடியலன்றியா வேணாம்பா அப்படின்னு இருக்கட்டுமா, என்ன நாளைக்கு என்னால் முடியுமா, எந்த வேலையாக செய்ய முடியுமா. 7ஆம் வகுப்பில் தன்னுடைய கால்பந்து பயணம் துவக்கம். 8 முதல் 12ஆம் வகுப்பு வரை மாவட்ட அளவிலான கால்பந்து போட்டிகளில் ஏராளமாய் கலந்து கொண்டு தாராளமாய் பரிசுகளை அள்ளி குவித்தார். பயிற்சியாளர் மாரியப்பனின் முழு உழைப்பும் உத்வேகமும் தான் இவரை வானுயர வைத்துள்ளது. 4 கப்பு இருக்குப்பா, எனக்கு அந்த கப்பு மட்டும் தான்ப்பா வேணும். இந்த பெரிய கப்பு இருக்குல்ல அதுதான்ப்பா எனக்கு வேணும். அப்பா அதுதானப்பா வேணும். நம்ம எடுத்துட்டோம் சொல்லியே அதை வின் பண்ணி அந்த டிராஃபியை கொண்டு வந்து கொடுத்த மொமெண்ட் வந்து மறக்க முடியாத ஒரு மொமெண்ட். இது இவர் பயின்ற அரசு பள்ளிகளுக்கு மற்றும் ஒரு மணிமகுடமாய் அமைந்தது. விடாமுயற்சியால் விளையாட்டை கைவிடாமல் அங்கங்களில் பட்ட காயங்கள் தோள் கொடுக்க தொடர்ந்து தேசிய அளவில் பங்கு பெற்று தங்கங்களை வென்று குவித்தார். போதும் என இத்தோடு நின்று விடவில்லை. TNPSC மூலம் தேர்வெழுதினார். அதிலும் வெற்றி கனியை பறித்து தற்போது சென்னையில் கம்பீர சப் இன்ஸ்பெக்டராக வலம் வருகிறார். வேலை ஒரு கண் என்றால் மற்றொரு கண் கால்பந்து. 2023-24 ஆண்டிற்கான
இந்தியாவின் சிறந்த கால்பந்து வீராங்கனை விருதை வென்ற இவர் இந்திய மகளிர் தேசிய கால்பந்து அணியின் தலைவராகவும் விளங்கி வருகிறார். பெண்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் ஊன்றுகோலாகவும் அமைந்த காவல் வீராங்கனை இந்துமதி அவர்களை கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது தமிழா விருதுகள் 2024. அனைவருக்கும் வணக்கம். இந்த தருணத்தில் வந்து என்னோட அப்பா அம்மா அப்புறம் என்னோட கோச் அப்புறம் பட்டேல் சார் இங்கே எல்லாரும் இந்த ஸ்டேஜில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ ஒரு கடைக்கோடியில் இருந்த என்ன இந்த ஸ்டேஜில் வந்து அழகுபடுத்தி பார்க்கணுன்னு நினச்ச தமிழாவுக்கும் ஜீ தமிழுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எனக்கு வந்து அந்தளவுக்கு பேச வராது. ஸோ என்னோடய கோச் வந்து இந்த இடத்துல பேசினா இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பிள்ளைங்களும் ஏறக்குறைய 17 ஆண்டு காலுடைய உழைப்பு. 10 வயசில் எங்கள் அகாடமியில் ஜாயின் பண்ணாங்க. 23, 27 வயசு வரைக்கும் எங்களுடைய பார்வையில் தான் மேற்பார்வையில் தான் அந்த பயிற்சிகளை மேற்கொண்டது. இந்தியாவில் கால்பந்தில் சாதிக்காத சாதனைகள் எதுவும் இல்லை. இந்த பிள்ளைங்க 6 முறை வந்து அகில இந்திய பல்கலைக்கழகத்துடைய சாம்பியன், 5 முறை வந்து என்ன பண்ணாங்க, நம்ம மாநில முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளை வெற்றி பெற்றதில் அந்த அணியிலையும் இருக்கிறாங்க. 25 இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் வெளிநாடுகளுக்கு சென்று இந்தியா சார்பாக ஆடி வந்திருக்கிறாங்க. இவ்வளவு பயணத்தில் ஒரு 3 முக்கியமான தடைகள், இந்த 3 முக்கியமான தடைகளை என்னால் தாண்ட முடியாதுன்னு நான் நினச்சிருக்கேன். ஆனால் இந்த 3 முக்கியமான தடைகளை தாண்டி வந்து நீங்கள் சந்தோஷப்படுறேன் அப்படின்னா ஒரு 3 முக்கியமான தடைகள் என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக ஃபஸ்ட்டு விளையாட போகும்போதே வந்து சொந்தக்காரங்கன்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பசங்க விளையாடுறது, பொண்ணுங்களை அமைச்சு விளையாட விடுறீங்களேன்னு ஃபஸ்ட்டு அது வந்து அப்போவே ஸ்டார்ட் பண்ண காலத்துலேயே அப்போல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. விளையாடும் போது இந்த பொண்ணை வந்து அடித்து உடைச்சிட்டா அந்த டீம் வந்து வெளியே போயிடுவாங்க, நம்ம வின் பண்ணிடலாம்னு சொல்லிட்டும் நிறைய இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் இந்தியன் டீம் போகும்போது எனக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் ரொம்ப இருந்துச்சு. பட் 2014 போனேன். இப்போ வரைக்கும் ப்ரெசென்ட்டில் ஆடிட்டு இருக்கேன்னா அது காரணம் என்னோட ஃபுட்பால். அந்த ஒரு ஃபுட்பால் வந்து எனக்கு எல்லா இடத்துலையுமே கை கொடுத்துட்டு இருந்துச்சு. எந்தெந்த தடையெல்லாம் தாண்ட முடியுமோ எல்லா இடத்துலையுமே அந்த தடையை தாண்டி தான் நான் வந்துட்டு இருந்தேன். இந்த 2023-2024க்கு ஏஎஃப்எஃப் பெஸ்ட் பிளேயர் அவார்டுன்றது வாங்குறதுங்கிறது, அது தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணு போய் வாங்குதுங்கிறது பெரிய விஷயம். அந்த அவார்டை நான் வாங்கியிருக்கேன் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இந்துமதி சொல்லும்போது சொன்னாங்க, இது வந்து ஆண்கள் விளையாடுற விளையாட்டு தானே, இதுக்கு பெண்கள்லாம் விடுறீங்க அப்படின்னு சொல்லி சொந்தக்காரங்களாம் சொன்னாங்க, இந்த பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் மீறி எப்படி வந்து எல்லாரும் பேச்சையும் மீறி இல்லை என் பொண்ணு ஃபுட்பால் விளையாடுவா, யார் என்ன சொன்னால் போதும் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்தீங்க? இல்லை சார், நாங்களே ஆரம்பத்தில் வந்து வேண்டாம் தான் சொன்னோம். ஓ, நீங்களும் வேண்டாம் சொன்னீங்க? வேண்டாம் தான் சொன்னோம். அதுக்கப்புறம் அதில் ஆர்வம் காட்டினாங்க, நான் விளையாடி போகிறோம்பா அப்படின்ட்டு. அப்புறம் தான் கோச்சர் மாரியப்பன் சாரை போய் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட கேட்டேன், இட்டுட்டு வந்து கொடுப்பான்னாங்க. அதுக்கப்புறம் நல்லா விளையாட ஆரம்பித்தாங்க. அப்படியே தமிழ்நாடு லெவலில் விளையாடினாங்க, ஸ்டேட் லெவலில் விளையாடினாங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாடி இன்னைக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது? ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க. பேசிக்கலி நான் ஸ்போர்ட்ஸ் மேன். நான் ஒரு ஆப்டாக நான் வந்து ஆக்சுவலாக அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் உமனுக்கு அது வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு டீம் கேப்டனாக இருக்குன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளோ தடைகளை தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு டீம் கேப்டனாக இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவும் ஃபுட்பால் பிளேயரு, நானும் ஃபுட்பால் பிளேயரு, என் பேரனும் ஃபுட்பால் பிளேயரு, என் ஃபேமிலியே ஃபுட்பால் பிளேயரு. இப்போ நம்மெல்லாம் ஃபுட்பால் ஃபேமிலி ஆகிடுச்சு. வாழ்க்கையில் எவ்வளோ தடைகள் இருந்தாலும் ஒரு வறுமையும் சரி, அதே போல் ஏழ்மையும் சரி, ஒரு தடை இல்லை. ஒரு வேர் தேர் இஸ் வில் தேர் இஸ் வே.
ஸோ அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்முடைய சகோதரி இந்துமதி அவர்கள். ஏன்னா இந்துமதி போல் வந்து விளையாட்டு வீராங்கனைகள்லாம் தமிழ்நாட்டிலேருந்து உருவாக்கி நம்முடைய தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணுன்றது தான் இந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களோட நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள்மா சகோதரி. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அடுத்ததாக தமிழால் வரப்போகிறது மிக மிக முக்கியமான ஒரு விருது. தமிழ்நாட்டில் இருக்க அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவருக்கான ஒரு விருது தான். இந்த விருதினை வழங்குவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு திருமாவளவன் அவர்களை எப்படி மக்கள் கொண்டாடினாங்க, எப்படி ரிசீவ் பண்ணாங்கன்றது தெரியும். இன்னைக்கு தமிழா விருதுகள் 2024 ஒரு வார்த்தைகள்ண்ணே. தமிழகத்தில் பல்வேறு துறைகளில் தளங்களில் சிறப்பாக செயல்பட்டு வருகிற, பணியாற்றி வருகிற, தொண்டாற்றி வருகிற ஆளுமைகளை தேர்வு செய்து அவர்களை ஊக்கப்படுத்துகிற இந்த நிகழ்வு போற்றுதலுக்குரியது. ஒரு விருது ஒருவருக்கு வழங்கப்படுகிறது என்றால் அவரை நாம் அங்கீகரிக்கிறோம் என்பதையும் தாண்டி ஊக்கப்படுத்துகிறோம் என்பது மிக முக்கியமானது. அப்போதுதான் அவர்கள் நாம் இவ்வளவு காலம் ஆற்றிய பணிகள் வீணாகவில்லை, அதை மேலும் தொடர வேண்டும், இன்னும் திறம்பட செய்ய வேண்டும் என்று கூடுதல் கவனத்தை குவிக்க முடியும். அப்படிப்பட்ட போற்றுதலுக்குரிய ஒரு விழாவாக தமிழா விருதுகள் விழா அமைந்திருப்பது சிறப்புக்குரியது. ஜீ தமிழ் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துகள். ரொம்ப 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 ஒரு உயரிய விருது அப்படின்னு சொல்லலாம். எல்லாராலையும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நொடி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பேர் வாழ்க்கையில் ஒரு மாற்றம். என்றென்றும் மனிதத்தை கொண்டாடிய மாமனிதன் அப்படின்ற விருது தான் பார்க்க போகிறோம். யாருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். கடையேழு வள்ளலை நாம் கண்டதில்லை, கலியுகத்தில் இந்த கர்ணனை போல எவரும் இல்லை. மதுரை மண் பெற்றெடுத்த இந்த மகராசன் போராடுவதில் இன்னொரு ராஜராஜன். இந்த கருப்பு காந்தம் நடிப்பால் மக்களை கட்டி போட்டது. மக்களுக்காக ஒலித்த விஜயகாந்தின் குரல் திரையில் தீயாக எரிந்தது. நீ நான் அரசாங்க சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் வேலை பார்க்கிறோமோ வேலை பார்க்கலையோ, மாசம் 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறோம். அது எப்படி வருதுன்னு தெரியுமா? நாட்டுக்காக மக்கள் கஷ்டப்பட்டு கட்டுற வரி பணம் தான் அது. சினிமாவில் புரட்சி செய்த இந்த கலைஞன் இந்த சமூகத்தில் புரட்சி செய்ய அரசியல் எனும் ஆயுதத்தை கையில் எடுத்தார். செல்லுமிடமெல்லாம் மக்கள் வெள்ளம். என் மக்களுக்கு நல்லது செய்யாமல் இந்த விஜயகாந்த் இருக்க மாட்டான். வாழ்ந்தான் வாழ்ந்தான் வாழ்ந்தான். இந்த விஜயகாந்த் மக்களுக்காக வாழ்ந்தாங்கிற சரித்திரம் சொல்லும். கடவுளுக்கும் கஷ்டம் போல அதற்கு உதவதான் உங்களை பக்கத்தில் அழைத்துக் கொண்டானோ என்னவோ. அதனால்தான் ஜாதி, மதம், மொழி, இனம், கட்சி பாகுபாடின்றி இன்றும் மக்கள் நீங்கள் ஓய்வெடுக்கும் இடத்தில் உங்களை காண வந்து கொண்டிருக்கிறார்கள். விஜயகாந்த் சார் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் சமாதிக்கு தான் வந்தோம். வரும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறாங்க. நம்ம தலைவர் செத்துட்டு பிறக்கும், உயிரிழந்த பிறக்கும் நமக்கு நல்லது செய்கிறாரு, எல்லாம் சாப்பாடு போடுறாரு. என்னையா காசு 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 பணம் படப்புவங்கையா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போக போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறான். காசு கிடையாது ஒன்று. 3 சென்ட் இடம் அவர் விஜயகாந்த் சார் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு நல்ல முறையாக எனக்கு வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு எங்களுக்கு வீடு வாசல் கொடுத்தாங்க. நான் நல்ல முறையாக இருக்கோம் சாமி உங்கள் பேரில். இந்த அளவுக்கு நாங்கள் ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம்னா அதுக்கு முக்கிய காரணம் கேப்டன் தான். நீங்கள் எங்களுடன் இல்லாவிட்டாலும் நீங்கள் ஏற்றி வைத்த தீ இன்னும் அணையாமல் எரிந்து கொண்டுதான் உள்ளது. மாசற்ற மனிதன், மக்களின் காவலன், மனிதத்தை போற்றிய மா மனிதன்
எங்கள் கேப்டன் புரட்சி கலைஞர் திரு விஜயகாந்த் அவர்களை கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது தமிழா விருதுகள் 2024. இதுக்கு முன்னாடி இந்த தமிழா விருதுகள் மேடையில் இத்தனை வருடங்கள் நடந்திருக்கு. இந்த மேடையில் நிறைய சாமானியர்கள் வந்திருக்காங்க. இவங்க யார், இவங்களுக்கு வெளிச்சம் பட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்ச எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. பட் ஒரு மிகச்சிறந்த ஒரு கட்சியின் தலைவர், ஒரு மிகச்சிறந்த நடிகர், ஒரு மிகச்சிறந்த மாமனிதர் முதல் முறையாக ஒருத்தருக்கு இந்த மேடையில் நடக்க போகுதுன்னா அது எங்கள் கேப்டன் அவர்களுக்கு மட்டும்தான். இந்த ஒரு தருணத்தில் அத்தனை பேருக்கும் பிடித்த ஒரு மனிதர், அத்தனை பேர் வாழ்க்கையிலையும் ஒரு இன்ஸ்பிரேஷன், வாழ்க்கையின் மாற்றமாக இருந்திருக்கு. அவருக்கு இந்த விருது கொடுக்க போகிறோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வித் நோ ஃபர்தர் டிலே ஒரு மிகப்பெரிய மரியாதையுடன் தேமுதிகவினுடைய தலைவர், எங்கள் எல்லாருக்கும் பிடித்த பிரேமலதா மேம் அவர்களை மரியாதையுடன் மேடைக்கு அழைக்கிறோம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. ஜீ தமிழ் தொலைக்காட்சியை சேர்ந்த குழுமத்திற்கும் நேயர்களுக்கும் இந்த தமிழா விருதிலே பங்கேற்க வந்திருக்கும் அனைவருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கேப்டன் அவர்களுடைய ஆசியுடன் எனது பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இந்த மாதிரி விழாக்களிலே நான் பங்கேற்பது இதுதான் முதல் முறை. அதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? இந்த டைட்டில் தமிழா அப்படின்ற அந்த டைட்டில் தான் இன்னைக்கு இந்த மேடையிலே இங்கே உங்கள் முன்னாடி என்னை நிற்க வச்சிருக்கிறது. அதுவும் இல்லாமல் அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்கள் கையால் இந்த விருது வாங்கிறதுல உண்மையில் சந்தோஷம் அடைகிறேன். கேப்டன் சொல்கிற 2 வாசகம், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அடுத்தது கேப்டன் சொல்வது, இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே. இது 2 தான் அவருடைய சுவாசமாக உயிர் மூச்சாக என்றைக்குமே இருந்தது. இன்றைக்கி கூட கேப்டன் கோவிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 புறமும் அந்த எழுத்துக்கள் பொன் எழுத்துக்களால் நாங்கள் அதை பொறித்திருக்கிறோம். கேப்டன் தமிழ் மீது வைத்திருந்த அந்த பற்றின் காரணமாக ஒட்டுமொத்த தமிழக மக்களால் போற்றக்கூடிய அவர் வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டிலே அதிகம். அதனால் தமிழா விருது கேப்டனுக்கு இன்றைக்கி கிடைச்சதில் உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா கேப்டன் தன் வாழ்நாளில் தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழியும் பேசியது கிடையாது. தமிழ் திரைப்படத்தை தவிர வேறெந்த திரைப்படத்திலும் நடித்தது கிடையாது. தன் வாழ்நாள் முழுவதும் தமிழர்களுக்காகவே வாழ்ந்து ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர். அதனால் இந்த விருதை நான் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் நான் இந்த விருதை சமர்ப்பிக்கிறேன். அது மட்டுமில்லை, உலகம் முழுவதும் வாழும் நமது இலங்கை வாழ் தமிழர்களுக்கும் நமது தமிழர்களுக்கும் இந்த விருதை நான் உரித்தாக்குகிறேன். கேப்டனுக்கு பத்மபூஷன் அவார்ட் டெல்லியில் வாங்கின பிறகு அடுத்தது ஒரு அவார்டுக்காக நான் ஸ்டேஜில் நிற்கிறேன் அப்படின்னா அது இந்த தமிழா விருது தான் அப்படிங்கிறத நான் பெருமையோடு நான் சொல்கிறேன். நான் இங்கே உட்காந்து பார்க்கும்போது திரு அப்புசுவாமி அவர்கள் இங்கே ஒரு ட்ரைபல்ஸில் இருந்து எத்தனையோ மக்களுக்கு செருப்பு கூட அணியாமல் அவர் எத்தனையோ உதவிகள் செய்திருக்கார் அப்படின்னு கேள்விப்படும்போது உண்மையிலேயே நான் பெருமை அடைகிறேன், அவரை வாழ்த்துகிறேன். அது மட்டும் கிடையாது, அவர் கூட பேசினவங்க அவருக்கு ஒரு உதவி நீங்கள் யாராவது செய்யுங்க
அவருக்கு ஏதாவது ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. உங்கள் எல்லார் முன்னாடி நான் சொல்கிறேன், கேப்டனுடைய பிறந்தநாள் ஆகஸ்ட் 25. அன்றைய தினம் அவருக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அந்த ஸ்கூட்டியை நாங்கள் எங்கள் கழகத்தின் சார்பாக அவருக்கு வழங்குவதில் நான் பெருமை அடைகிறேன். நிச்சயமாக அதை நாங்கள் வழங்குவோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு கேப்டன் அவர்களோட விருது வாங்குற மேடையில் கூட ஒருத்தர் வாழ்க்கையை மாற்ற விடுறாங்கன்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாதுமா. இந்த விருது அவருடைய வார்த்தைகள் மட்டும் இல்லாமல் இன்னொருத்தருக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது. தொடர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நிறைய ரோல் ப்ளே பண்ணுறீங்க மேம். கட்சியோட தலைவராக இருக்கீங்க, ஒரு தலைவி இந்த சைடு, வீட்டுக்கு போனால் அம்மான்ற ரோல் ப்ளே பண்ணணும், கேப்டன் அவர்களின் மனைவியார், நிறைய விஷயங்கள் இருக்குது. என் கட்சி தோழர்களுக்கு அந்நியாராக இருக்கீங்க, இப்படி எல்லாம் இருக்குது. உங்களுக்கு இதில் உங்களை எப்படி எந்த விஷயத்தில் கனெக்ட் பண்ணி சொன்னால் ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருக்கும்? 2 விஷயந்தான். என் கணவனின் அன்பு மனைவி என்பதில் தான் எனக்கு இந்த உலகத்தில் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். தாயாக என் மகன்கள் விஜயபிரபாகரன், சண்முக பாண்டியன். அதுக்கு அப்பாற்பட்டு எங்களுடைய லட்சக்கணக்கான தொண்டர்களின் அந்நியாராக நான் வாழ்வதுதான் என் வாழ்க்கையில் நான் கிடைத்த எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக அதை நான் கருதுகிறேன். இனி என் வாழ்நாள் காலம் இனி தமிழக மக்களுக்காக வாழ்ந்து நிச்சயமாக கேப்டனுடைய கனவு லட்சியத்தை அடைவது ஒன்றே எங்கள் பணி என்பதை நிச்சயம் நாங்கள் கொண்டு செல்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேம், நான் கேப்டனை தூரத்துலேருந்து ரசித்தேன். இந்த மாதிரி வெறும் ரசிகராக இருக்கவங்களே பயங்கரமாக அவரை மிஸ் பண்ணுறோம். நீங்கள் நம்ம கேப்டனை எப்போ ரொம்ப அதிகமாக மிஸ் பண்ணுவீங்க? இனி என் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நொடியும் கேப்டன் இல்லாத அந்த தருணங்களை நான் மிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதிலும் நீங்கள் போட்ட அந்த பாடல், ஏழைகள் வாழ நீ செய்த தியாகம், எங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தேசிய கீதமாகவே அதை நாங்கள் மாற்றியிருக்கிறோம். அதனால் இனி என் வாழ்நாள் முழுவதும் நான் மறையும் வரை என் கணவர் என்னுடைய ஒவ்வொரு பிளட் செல்ஸ்லையும் அவர் தான் இருக்கார். அதனால் ஒவ்வொரு செகண்டும் என் கணவர் இல்லாத அந்த தருணங்களை நான் உணர்கிறேன். அண்ணன் திருமாவளவன் அவர்களும் இதே மேடையில் இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். மற்றவர்களை காட்டிலும் நீங்கள் திரு விஜயகாந்த் அவர்களோட ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அமைஞ்சது, கூட்டணி, இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அமைஞ்சது. என்னைக்கு எந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது விஜயகாந்த் அவர்களை பார்த்து ஒரு வியப்பு அடைஞ்சது? கல்லூரி பருவத்தில் அவரை ஒரு நடிகராக தொலைதூரத்தில் இருந்து ரசித்தவன். கடந்த 2016 மக்கள் நல கூட்டணியின் போது அவர்தான் எங்கள் முதல்வர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர் என்று ஊராய் சென்று நாங்கள் பேசிய போது அடைந்த மகிழ்ச்சி அளவே இல்லை. முதலமைச்சராவதற்குரிய முழு தகுதியுள்ளவர். உள்ளபடியே அவர் உடல்நலம் சீராக இருந்திருந்தால் தமிழ்நாட்டு அரசியல் திசைவழி போக்கே மாறியிருக்கும். மக்களை நேசிக்கக்கூடிய அனைவரும் மாமனிதர்கள்தான். அந்த வரிசையிலே கேப்டன் அவர்கள் உள்ளபடியே தமிழ் மக்களை, தமது கட்சி தொண்டர்களை எவ்வளவு நேசித்தார் என்பதை அவருடைய இறுதி ஊர்வலத்தின் போது நாம் பார்த்தோம். எல்லோரும் வியந்தார்கள். இவ்வளவு தொண்டர்களை அவர் எங்கே வைத்திருந்தார், எங்கிருந்து இவர்கள் இப்படி கிளம்பி வருகிறார்கள் என்று அனைவருமே வியந்து பேசியதை நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட மக்களை நேசித்த ஒரு மகத்தான தலைவருக்கு ஜீ தமிழ் இன்றைக்கு தமிழா என்கிற விருதினை வழங்கி அவரை சிறப்பித்திருப்பது, அதை என் கைகளால் வழங்கக்கூடிய வாய்ப்பை வழங்கியதை எண்ணி நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். நன்றிண்ணே. ரொம்ப சந்தோஷம். உங்கள் நேரத்துக்கும் இந்த அழகான விருதை அம்மா அவர்கள் கையில் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. தமிழா டீம் சார்பாக இன்னொரு மொமெண்ட்டோவும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோமா? அதை கொடுப்பதற்கு முன்பாக அது எங்கேருந்து வருதுன்றதை ஒரு ஏவியில் பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மொமெண்ட்டை உங்களுக்கு கொடுத்துட்றோம்.
ஒவ்வொரு பருக்கையும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திருக்கு. அதை வச்சு இது கேப்டன் அவர்களோட முகமத்தை அழகாக பண்ணியிருக்கோம் நினைக்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அத்தனை பேருக்கும் அன்னமிட்ட ஒருவர், அவர் சொன்ன வார்த்தைகளால் இந்த அழகான விஷயம் உங்களை நான் கொடுக்கணும் அப்படின்ற ஆசை தமிழா டீம் சார்பாக உங்களுக்கும் உங்களோட அத்தனை ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் அந்த மொமெண்ட்டை நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். இன்றைக்கும் என்றைக்கும் நீ ஸோ இந்த ஒரு நேரத்தில் அம்மா உங்களோட கரங்களால் இன்னொரு விருது நீங்கள் ஒருத்தருக்கு கொடுக்கணும். அது நீங்கள் கொடுத்தா ரொம்ப ரொம்ப சரியாக இருக்கும். தானத்தின் தலைவன் அப்படின்றது அழகான விருது. அந்த விருது உங்களை தவிர யாரும் சிறப்பாக கொடுக்க முடியாது. ஸோ அந்த விருது யாருக்கு அப்படின்றத ஏவியில் பார்த்துடலாம். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலிற் பின். நோய் கொடிது, நோயாளிகள் பசியோடு இருப்பது அதைவிட கொடியது. மருந்திட வேண்டியது முதலில் உடலுக்கு அல்ல. இன்பேஷண்ட்டாக பொதுவாக ஒரு 1500 பேரும், அவுட் பேஷண்ட் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2500 பேரும் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இவங்களுக்கு பொதுவாக சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே வறுமை கூட்டு கீழே இருக்கிறவங்க, இருக்கப்பட்டவங்க, இல்லாதப்பட்டவங்க நிறைய பேர் வராங்க. எல்லாருமே ஹோட்டலில் வாங்கி சாப்பிட முடியாது. ஒரு நாளைக்கு வெளியே வச்சு சாப்பிட்டோம்னா 100 ரூபா 200 ரூபா ஆகும். 3 வேளையும் சாப்பிட்டாங்கன்னா ஜாஸ்தி ஆகும். இங்கே ஃப்ரீயாக அன்னதானம் கிடைக்கும். முடியும். இதை நம்பி ஒரு 1000 நிற்பாங்க. நாங்கள் சாதாரண நிறைய குடும்பத்தை சேர்ந்தவங்க. பாப்பாவுக்கு பிரசவத்துக்காக நேற்று வந்துருந்தோம். கடையிலெல்லாம் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு வருமானம் இல்லை. இங்கே இருக்கிறவங்களுக்கு மக்களுக்கெல்லாம் அவங்க தான் உதவி பண்ணுறாங்க. இவங்க கொடுக்கலன்னா ரொம்ப சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோம். கல் கிட்னியில் இருக்குங்க, அது சரி பண்ணுறதுக்கு இங்கே வந்தேன். சாப்பாடு இங்கே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டு இங்கே இருக்கு. 6 மாதமாக இங்கே இருக்கேன். அன்னதானங்கள் கடவுள் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. நான் என்ன சாப்பிடுவோம் இந்த சாப்பாடு அவனும் போடுவேன். காலையில் கஞ்சி, இட்லி, பொங்கல், மதியம் ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், கூட்டு, இரவு இட்லியும் குருமாவும் 1000 பேர் வாங்கி சாப்பிட்றாங்க. தீபாவளி, பொங்கல், எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் சரி, இந்த 3 வேளை உணவுன்றது அதை வழங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த சாப்பாடு போடும்போது ஏழையின் சிரிப்பு இறைவனை காணலான்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதி. ஆனால் தனி ஒரு மனிதனாக பல மனிதர்களின் பசியை போக்கும் இந்த தான தலைவன் ரவீந்திரன் அவர்களை கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது தமிழா விருதுகள் 2024. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் மிகப்பெரிய சேவைக்கு. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு 3 வேளை 30 வருடங்களாக செய்யும் ஒரு மிகப்பெரிய மாமனிதர் இவர். அவர்களுக்கு உங்களோட கரங்களால் அவார்டு கிடைக்குது நினைக்கும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரவீந்திரன் ஐயாவுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம்.
எளிதான காரியம் அல்ல, ஒரு மகத்தான சேவையும் கூட. நம்ம பணி இல்லை, ஆண்டவன் பணி. தொண்டை தான் நம்ம ஃபுல் ஒரிஜினல் மேலே நம்ம ஒரு ஜெராக்ஸ் தான். சொல்ல நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். கையிலும் செய்யலை, எல்லாம் ஆண்டவனுடைய அருள். ஐயா, ஒரு நாள் 2 நாள் பண்ணிடலாம். 30 ஆண்டுகளா 3 வேளை உணவுங்கிறது ரொம்ப எளிதான விஷயம் அல்ல. எப்படி அதை 30 ஆண்டுகளா சாத்தியப்படுத்துறீங்க? அதை மெயின் காரணம் மனைவி. மனைவி வந்து தான் சப்போர்ட். பப்ளிக்லாம் செய்ய முடியும், மனைவி ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க ஃபுல் சப்போர்ட்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். தானத்தில் சிறந்தது அன்னதானம். இதை தான் கேப்டன் தன் வாழ்நாளில் கடைபிடிச்சாரு. கேப்டன் மறையில் அன்பு சகோதரர் ஐயா இன்னும் பல லட்சம் பேர் உருவில் கேப்டன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதற்கான ஒரே உதாரணம் இந்த உதாரணமாக நான் கருதுகிறேன். எனவே அவர் சொன்னார், என்னுடைய எல்லா முயற்சிக்கும் என் மனைவி தான் காரணம் அப்படின்னு. இதைத்தான் கேப்டனும் எப்பொழுதும் சொல்வார். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் தான் இருக்கிறாள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படித்தான் நானும் கேப்டனும் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தோம். அந்த எடுத்துக்காட்டாக இன்றைக்கு இந்த தம்பதிகளை நான் பார்க்கிறேன், வாழ்த்துகிறேன். மனப்பூர்வமாக அவங்கள் பணி சிறக்க வேண்டும் என்று என் மனப்பூர்வமாக அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக ஒரு அழகான ஒரு மொமெண்ட்டை கொடுக்கணும் உங்களுக்குன்றது ஆசை. நாங்கள் அதை இப்போ உங்களுக்கு கொடுக்குறோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். அண்ட் அது உங்களுக்கு கரெக்டான விஷயமாகவும் இருக்கும். ஸோ இந்த டாலரில் வந்து ஒரு அரிசி இருக்குது. ஒரு அரிசியில் அதில் அழகான விஷயம் எழுதியிருக்கோம். அதை அந்த எல்இடியில் பார்த்துடலாம். இயல்பாக சொல்லுவாங்க, ஒவ்வொரு அரிசிலையும் அவங்க பேர் எழுதியிருக்கு அப்படின்னு. பல பேர் இன்னைக்கு சாப்பிட்ற உணவில் உங்கள் பேர் எழுதியிருக்கு. அதை என்றைக்கும் நாங்கள் கொண்டாடணுன்றதுக்காக ஒரு அரிசியில் அழகாக உங்களோட பேர் குறித்து அதை உங்களுக்கு டாலராக கொடுத்துருக்கோம். இந்த சேவை ஒரு மகத்தான சேவை. இந்த சேவை தொடர எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். இதுவரை கிடைக்காத வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். அடுத்த விருதினை வழங்குவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு திருமாவளவன் அவர்களை தான் கொடுக்க போறீங்க. அந்த நாய்க்கு யாரு, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்றத ஏவில பார்த்துலாம். பணம் இருந்தால்தான் பதவி, காசு கொடுத்தாதான் ஓட்டு, ஊழல் செய்தால்தான் உத்தமன் என அழுக்கு அடைந்த அரசியலை வெளுத்து வெண்மையாக்கிய ஒருவரின் கதைதான் இது. என்னோட வேலை பார்த்த முனியமாமா இப்போ எங்களுக்காண்டி வேலை பார்க்குறாங்க. நாங்கள் வந்து குப்பையிலேருந்து எல்லாமே எங்களுக்கு வந்து கொஞ்சம் உயர்வாக தான் பார்க்குறாங்க. எங்கள் கூட வேலை பார்த்த முனியமாமா இன்னைக்கு ஊருக்கே நல்லது செய்கிறாங்க. எங்கள் கூட முனியமா தூய்மை காவலரை இருந்தது, இப்போ ஊருக்கே காவல். மனுஷி. நான் வந்து 4 வருஷம் குப்பை வேலை பார்த்தேன். எங்கள் வீட்டுக்காருக்கு எல்லப்பு தைப்பு எங்கிட்டு போக முடியாது, வர முடியாது. வீட்டால் ஓயப்பு காசு வாங்குவார், அதுதான் 1000 ரூபா கொடுப்பாரு. அந்த 1000 ரூபா வச்சு தான் நான் இத்தனை வரைக்கும் பிள்ளைகள் வச்சுட்டு கஷ்டப்பட்டு செஞ்சேன். 100 நாள் வேலை பார்த்து பருத்தி எடுத்து காட்டில் களை விட்டு செஞ்சு எடுத்து பூரா இழந்த கொட்டை பறக்கிட்டு வந்து போட்டு செஞ்சு எல்லா இதுவும் செஞ்சுட்டே இருந்தான். செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த குப்பை வேலை வந்துச்சு ஆரம்பித்தாங்க. பாண்டி பொண்டாட்டியை போட்டுக்குங்கன்னு சொல்லவும் என் முனியும் மஞ்சளி போட்டாங்க. அதை செஞ்சேன்.
நம்மோடு இருக்கும் நம்மை போன்ற ஒருவர்தான் நம்மை ஆள வேண்டும் என மக்கள்தான் இவரை தேர்தலில் போட்டியிட வைத்தனர். 511 ஓட்டு தபால் ஓட்டு மில்லியா எந்த குறை இல்லாமல் செய்யாம நான் ஜெயிச்சிட்டேன். கொள்ளையடிக்க தெரியாத வெள்ளை மனசுக்காரி பச்சை மையில் கிறுக்களாக போடும் இவரின் கையெழுத்து அரசியலின் புது கவிதைதான். அங்கே பள்ளியிடம் கட்டி கொடுக்க சொன்னாங்க, கட்டி கொடுத்தா. அவங்க கோரிக்கை வச்சாங்க, அதே வேலை நான் செஞ்சு முடித்தேன். 50 வருஷமா ரோடு இல்லை, ஒன்றும் இல்லை, மண் தரதே இருந்துச்சு. முனியம்மா பரிசலான பின்னாடி ஊரில் ரோடு போட்டிருக்காங்க, தண்ணி வசதி, லைட்டெல்லாம் நல்லபடியாக எரியுது. வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு 4-5 வீடுகள் வந்திருக்கு, தொகுப்பு வீடுகள் வந்திருக்கு, நிறைய அவங்க செய்து கொடுத்துருக்குறாங்க. நான் ஓட்டில் நின்றா 2 நாள் தான் எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. இறக்கவ ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு, கொடியேறத்துக்கு முடியாதுன்னு சொன்னேன், வந்தாலும் வரணும்னு சொன்னாங்க. அதுக்கு யாருகிட்டே தான் போய் எடுத்தேன். எங்கள் வீட்டுக்காரர் இறக்கவ என் மருமகெல்லாம் 4 மாதம்தான் இறந்துருச்சு. இப்போ எங்கள் அண்ணனே இறந்து எல்லாத்தையும் இழந்துட்டேன். பெர்சன்ட் நின்று எல்லாத்துக்கும் இழப்பு வந்துருச்சு. ஆனால் அதையும் தாண்டி ஊருக்காக நாங்கள் எப்போ எங்கே கூப்பிட்டாலும் எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்கிறதுக்கு ஓடி வருவாங்க. அவங்க மக்கள் பணத்தில் வானுயர கட்டிய வீட்டில் அல்ல முனியம்மாள், இடிந்த வீட்டில்தான் ஜனநாயகம் வாழ்கிறது. காசு பணம்லாம் அவங்க சம்பாதிக்கல, செய்யலை, ஏதோ ஒரு மண்ணு வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க தான் தலைவராக இருக்கும் அதே ஊராட்சியில் இவரின் மகன் துப்புரவு பணியாளராக சுத்தம் செய்து கொண்டுள்ளார். அரசியலில் நேர்மைக்கு இதைவிட நல்ல உதாரணம் உலகில் இன்று இல்லை. என் பேர் நாகராஜன். நான் இந்த பஞ்சாயத்தில் வார்டு மெம்பராக இருக்கேன். பிரசிடண்ட் அவங்களோட சேர்ந்து பணிபுரிவதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கிராமத்துக்கு தேவையான அத்தனையும் உடனே செஞ்சு கொடுக்குற பிரசிடண்டாக எங்களுக்கு அமைஞ்சிருக்காங்க. எளிமையான பஞ்சாயத்து தலைவி. நீ அடுத்த 5 வருஷமா அவங்க தான் வரணும், அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். மக்கள் பணியே மகத்தான பணி என்று தன் வாழ்க்கையை இந்த சமூகத்திற்காக அர்ப்பணித்து வாழும் மக்களின் நாயகி முனியம்மாள் அவர்களை கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது தமிழா விருதுகள் 2024. இந்த மேடைக்கே பெருமைன்னு சொல்லலாம். வரப்போறது அப்படி ஒரு நாயகி, அதுவும் சாதாரண நாயகி இல்ல, மக்களின் நாயகி. பயணம் ரொம்ப எளிதானது இல்லை. மிக பல சிரமங்களை தாண்டி தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. இந்த தருணம் ஒரு விருது வரைக்கும் வந்திருக்கீங்க, எப்படி உணருது? சென்னைக்கு வந்ததே இல்லை. சென்னைக்கு முதல்ல வந்ததே இல்லை. ஆனால் தமிழ்நாடுனால நான் இந்த சென்னைக்கு வந்திருக்கேன். இதுதான் புதுசாக பார்த்துருக்கேன். இந்த சென்னைக்கு பூரா மக்கள் பூரா என்னை ஓட்டு நிற்கணும். நான் நிற்க மாட்டேன், இவ்வளோ வயசாயிருச்சு, எனக்கு வேணாம்னு சொன்னேன். அதெல்லாம் நிற்கணும், நின்று தான் ஆகணும்னு சொன்னாங்க. எந்த குறை இல்லாமல் செய்யாமல் நல்லபடியாக போட்டாங்க, ஜெயிச்சு வச்சாச்சு. அதே போல் நான் கஷ்டப்பட்டாலும் என் மக்கள் நான் கஷ்டப்படாமல் விடாமல் இன்னும் செஞ்சுட்டே இருக்கேன். நீங்க நினைச்சிருக்கீங்களா? நீங்க அந்த தூய்மை பணி செய்யறப்போ நினைச்சிருக்கீங்களா தலைவராகவும்? ஒரு வட்டம் கூட பிரசண்ட தலைவரை நிக்கணும்னு சொல்லி நினைக்கவே இல்லை. இப்போ எப்படி இருக்கு? இப்போ தலைவர் இருக்கே, அதே போல் நான் கஷ்டப்பட்டதை போல் அவங்களும் கஷ்டப்படக்கூடாது. நான் நல்லா அவங்களுக்கு செய்கிறேன். அவங்க என்ன வசதி வேணுமோ
பள்ளிக்கடம் கட்டி கொடுத்துருக்கேன், தண்ணி போட்டிருக்கேன், லைட்டு போட்டிருக்கேன், சுடுகாட்டுக்கு இது கல் வச்சிருக்கேன், சாக்கடை வசதி, தண்ணி வசதி, பாலை வசதி எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கேன். கையெழுத்து இப்பதான் போட கத்துக்கிட்டீங்களா? முன்னாடியே போடுவீங்களா? முதலே கையெழுத்து போட்டு முதலே கையெழுத்து 100 நாள் வேலை செய்கிற போதே கையெழுத்து போட்டு கற்றுட்டேன். சூப்பர்மா, சூப்பர். உட்காரும்போது என்ன நினைச்சீங்க? நம்ம நினைக்கவே இல்லை. நாக்காலில் எப்படி உட்காருறதுன்னு சொல்லி நினைக்கவே இல்லை. கீழே தான் உட்காருவான்னு சொல்லி தான் நினைச்சேன் நான். அதில் நாக்கால் தான் உட்காரணும்னு சொல்லி எல்லாரும் தூக்கி நாக்காலில் போட்டாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு நனவாகி இருக்கிறது. நான் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது ஒரு முழக்கம் எழுதினேன். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். இதுதான் என்னுடைய முழக்கம். அந்த முழக்கம் நிறைவேறி இருக்கிறது. நம்முடைய முனியம்மாள் அவர்களை நாம் பார்க்கிற போது துடப்பம் எடுத்து ஊரை பெருக்கி சுத்தம் செய்து கொண்டிருந்தவர் இப்போது ஊராட்சி மன்ற தலைவராக நாற்காலியில் அமர்ந்து பச்சை மையிலே கையெழுத்து போடக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார். நமது இந்திய ஜனநாயகம் எவ்வளவு வலிமையானது என்பதை நம்மால் உணர முடிகிறது. முனியம்மாள் அவர்கள் அதற்கு ஒரு சான்றாக இருக்கிறார். சென்னகரம்பட்டி மேலவளவில் பெரியவர் பேட்டி கொடுத்தார். இந்த நாட்டின் ஜனாதிபதியாக கூட அவர்கள் வரலாம், ஆனால் ஊராட்சி மன்ற தலைவராக வரவிட மாட்டோம் என்று சொன்னார்கள். ஜனாதிபதியை விடவும் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை அப்போது என்னால் உணர முடிந்தது. அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதவி ஊராட்சி மன்ற தலைவர் பதவி. சொல்லப்போனால் எம்எல்ஏ எம்பிக்கள் பச்சை மையிலே கையெழுத்து போடக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார்கள் என்பது வேறு. ஆனால் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் பச்சை மையிலே கையெழுத்து போடக்கூடிய வாய்ப்பை நம்முடைய ஜனநாயகம் தந்திருக்கிறது. பச்சை மையிலே கையெழுத்து போடுவதற்காக தலைவர் முனியம்மாள் அவர்களுக்கு இந்த பேனாவை நான் சுடுகாட்டில் வச்சு லைட் வசதி, போர் வசதி, போருக்கு தண்ணி டக்கி அதுக்கு கையெழுத்து போடுவோம். போர்வெலுக்காகவும் சுடுகாட்டில் லைட்டுக்காகவும் என்னோட முதல் கையெழுத்து இருக்கும் இந்த பேனால. சொல்லுவாங்கல்ல, அப்பா சிரிப்பு அவ்வளோ அழகான சிரிப்பான்னு. கரெக்டாக தான் உங்களுக்கு நாயகின்னு நாங்கள் கூப்பிட்ருக்கோம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்மைல். சுடுகாடு சரி செய்யணும்னா இவங்களை அணுகலாம். ஸ்கூலில் ஏதாவது புதுசாக விஷயங்கள் ஆட் பண்ணணும்னா இவங்களை அணுகலாம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் இந்த மக்களின் நாயகிக்கு நம்ம எல்லாரோட சார்பாகவும் கொடுக்கணுன்றது ஆசை. என்ன தெரியுமாமான்னு கேட்டேன். நான் பார்த்துட்டு உங்களுக்கு வரேன்னு சொன்னால் நீங்கள் தான் கண்டுக்காமல் போயிட்டீங்க அப்படின்னு. இல்லை, அந்த வெகுளித்தனம் அந்த இயல்பு தான். உங்களோட அந்த வெகுளித்தனத்தை நாங்கள் ரொம்ப ரசிக்கிறோம். அதுதான் லவ் பண்ணுறோம். இந்த மேடையை அழகுபடுத்தின இவங்களுக்கு இன்னும் அழகுபடுத்த இன்னொரு விஷயமும் தமிழா டீம் சார்பாக அண்ணன் கொடுக்கணும் அப்படின்றது ஆசை. இந்த தமிழா மேடைக்கு அவ்வளோ ஒரு பெருமையும் சந்தோஷமும் உங்கள் கையால் இந்த செங்கோல் எங்களுடைய மக்களின் நாயகி கரங்களுக்கு போகணும் அப்படின்றது ஆசை. இது மிகப்பெரிய சிறப்பு. நம்முடைய அம்மா முனியம்மாவுக்கு ஜி குழுமம் தருகிற சிறப்பு பாராட்டுதலுக்குரியது. உள்ளபடியே ஜி குழுமத்தை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நாட்டை ஆளக்கூடிய பிரதமரின் கையில் இருக்க வேண்டிய செங்கோலை ஒரு ஊராட்சி மன்ற தலைவரின் கையிலே தருகிற மிகப்பெரிய நிகழ்வாக இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன்.
நம்ம ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் இந்த ஒரு புல்லரிக்கிற ஒரு மொமெண்ட்டுக்கு. தமிழாவை பொறுத்த வரைக்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்க ஹீரோ இல்லை, நிகழ்ச்சியில் கலந்து கொள்ற சாமானியர்கள் தான் ஹீரோ. அந்த வகையில் இன்னைக்கு முனியம்மா தான் ஹீரோ. ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றிம்மா. அடுத்த விருதினை வழங்குவதற்காக மிக முக்கியமான நபரை தான் அழைக்க போகிறோம். தன்னோட வேலையில் எது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத மிக முக்கியமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர், தலைமை செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் அவர்களை மேடை கலைக்கின்றோம். ஆனால் ஃபஸ்ட்டு வணக்கம், ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஒரு வார்த்தைகள் இந்த ஷோவை பற்றியும் இந்த விருது மேடை பற்றியும்ண்ணே. எல்லோருக்குமான ஒரு தளத்தை அமைத்து கொடுக்கறதுல தமிழா ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது மூலமாக இன்றைக்கி வந்து ஒரு ஜிசியில் இருக்கக்கூடிய ஒரு டெலிவிஷனில் நம்ம வந்து சமூக கருத்துக்களையும் பெரிய அளவு கொண்டு வரது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. அது தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படிங்கிறதுல தமிழா ரொம்ப முக்கியமானது. அவருடைய பணம் சேர்ந்ததில் வரும்போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். தமிழா தமிழர்களுக்கான தமிழ் மண், தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு சார்ந்து இயங்கக்கூடிய முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நம்ம சொல்லலாம். அந்த மேடைகளை நான் இருப்பதும் மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. நன்றி. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணே. விருது யாருக்குன்றதை ஏவியில் பார்த்துலாம். ஊனம் உண்டு, மனதில் இல்லை. நம்பிக்கை உண்டு, தன்னலம் இல்லை. அன்பு உண்டு, அதிகாரம் இல்லை என்ற வார்த்தைகளுக்கு அர்த்தமாய் வாழும் தன்னம்பிக்கை மனிதர். அமர் சேவா சங்கத்தின் நிறுவனர் பத்மஸ்ரீ ராமகிருஷ்ணன் அவர்கள் தனது 21 வயதில் விதியின் விளையாட்டால் வீல் சேரில் முடங்கிப் போனார். 1975 நேவல் ஆஃபீஸர்ஸ் செலெக்ஷனுக்காக வேண்டி இண்டிவிஜுவல் அப்சைல்ஸ் பண்ணும்போது ஒரு ஜம்பில் கீழே குதிக்கும்போது கீழே விழுந்தனால ஸ்பைனல் கார்டு ஃப்ராக்சர் டிஸ்லொகேஷன் ஆகிடுது. இதுதான் நமக்கு லைஃப்ங்கிறது புரிய ஆரம்பிச்சது. உடல் முடங்கிப் போனாலும் இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ண அலைகள் இவரை சுற்றி சூழ்ந்தது. ஆயிரத்து 1981 திருநெல்வேலி மாவட்டம் ஆயக்குடி கிராமத்தில் அமர் சேவா சங்கம் எனும் அற்புதத்தை ஆரம்பித்தார். மாற்றுத்திறனாளி ஏழை குழந்தைகளுக்கான இல்லம், இலவச தங்குமிடம், உணவு, உடை, மருத்துவம் மற்றும் கல்வி என இவரின் உயர்நோக்கு சிந்தனை ஆயிரம் மக்களின் வாழ்வில் நம்பிக்கை ஊன்றுகோலாய் மாறியது. வீல் சேரில் கம்பீரமாய் அமர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வில் விளக்கேற்றி வாழ்வளிக்க துவங்கினார். 2007 வந்தேன். இங்கே தான் டைப்ரைட்டிங், கம்ப்யூட்ரு எல்லா கோர்ஸும் படித்தேன். அப்புறம் இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. உள்ளே தான் அவங்களும் வேலை பார்க்காங்க. அவங்க ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் 2 காலும் இதாயிடுச்சு. எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. அவங்களும் நம்ம நர்சரி ஸ்கூலில் தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, யூகேஜி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு அம்மா அப்பா எல்லாமே எங்கள் சாரும் எங்கள் மேடமும். இந்த மனிதநேயமிக்க உன்னத செயலில் இவருடன் தன்னையும் இணைத்துக் கொண்டார் அமர் சேவா சங்கத்தின் செயலாளர் திரு சங்கரராமன் அவர்கள். இந்த மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் ஒரு இயலாமை இல்லை. டிசேபிலிட்டி இஸ் நாட் அ கன்ஸ்ட்ரைன்ட், இது ஒன்லி அ கண்டிஷன். இது ஒரு நிலை தான். இப்போ எங்களாலையும் எல்லாம் முடியும். இங்கு பயின்ற மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் மாநில, தேசிய அளவிலான போட்டிகளில் பல பதக்கங்களை வாங்கி குவித்துள்ளார்கள். 40 ஆண்டுகளாக பலரின் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படுத்திய உன்னத உள்ளமான திரு ராமகிருஷ்ணன் அவர்களை கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது தமிழா விருதுகள் 2024. வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனு ஸ்டைல்ஸ் வழங்கும் தமிழா விருதுகள் 2024. இந்த விருதை வாங்குறதுக்காக உன்னதமான மனிதர்
பத்மஸ்ரீ திரு ராமகிருஷ்ணன் அவர்களை ஐயா வணக்கம். நான் உங்களை பார்க்குறப்ப எனக்கு மைண்டில் ஃபஸ்ட்டு தோணுது அதுதான். ஒரு விஷயம் நமக்கு நடந்துருச்சு அப்படின்னா முடங்கி போகாமல் சுற்றி இருக்கிற அத்தனை பேர் வாழ்க்கையும் மாற்றணும்னு நினைக்கிறீங்க. நிறைய இடத்துல பார்ப்போம் டிசேபிலிட்டி அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் எழுதிருக்கீங்க டிஸ்கவர் எபிலிட்டி அப்படின்னு தான் எல்லாரும் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன காரணத்தினால நேவியில் சேரணும்னு நினச்சிங்க? நாட்டுப்பணி. குறிப்பாக நேவியை தேர்ந்தெடுக்கதா காரணம் இருக்கா? எங்கள் கல்லூரிக்கு அவங்க இன்டர்வியூ பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. அதை எடுத்து தொடர்ச்சியாக அதை படங்களாக போனோம். ஒரு நேவல் ஆஃபீஸராக வரணும்னு ஒருத்தர் ஆசைப்படுறாரு, அது நடக்கலை, ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அதன் பிறகு நேவல் ஆஃபீஸராக வந்து என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருப்பாரோ, என்ன ஒரு சேவையை செய்திருப்பாரோ, அதை விட பெரிய சேவை இன்றைக்கி செய்கிறாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் ஐயாவுக்கு இந்த இடத்துல கொடுக்கணுன்றது ஆசை. ஐயா, இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களுக்கு துணையாக இருந்த சங்கர் ஐயா அவர்களையும் மேடை கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். சங்கர் ஐயாவையும் கூப்பிட்டுலாம். எங்களுக்கு கிடைச்ச விருது ஒரு ரெக்கக்னிஷன் மட்டும் இல்லை, இந்த மாற்றுத்திறனாளிகள் சமுதாயத்திற்கே கிடைத்த ஒரு ரெக்கக்னிஷன் என்று நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் எங்களெல்லாம் வந்து பொதுவாக ஐயோ பாவன்னு பார்க்குற மக்கள் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் எங்களுக்கு பரிதாபம் தேவையில்லை, எங்களுக்கு வந்து எம்பதி தான் ரிக்வயர்டு, சிம்பதியை விட. மாற்றுத்திறனாளிகளுக்கு திறமைகள் இருக்குது, அதை வளர்ப்பதற்கு வாய்ப்புகள் தான் இல்லை அப்படிங்கிறத நான் ரொம்ப வருஷமாகவே உணர்ந்துட்டு இருந்த காலகட்டத்தில் எனக்கு இந்த அரசியல்வாதத்தின் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு யாருக்கு பெரிய லெசன் இன்றைக்கி டேக்கவே இல்லை, இவங்களாம் பாரு எனக்கு டேக்க வேணும். ஏன்னா கேப் புக் பண்ண கால் ஹவர் ஆச்சுனாலே ஃபீலிங் டிப்ரெஷன் பாட்டு ஒன்று போட்டு இன்ஸ்டா ஸ்டோரி போட்டுருவோம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. லைஃப்பில் தாண்டி போக வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குன்றதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு ட்ரூ இன்ஸ்பிரேஷன், ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். உன்னத மனிதர்கள் எங்கே இருக்காங்கன்னா நம்மளை சுற்றியே இருக்காங்க, அது இந்த மாதிரி ஆட்களுக்குள்ள தான் இருக்காங்கன்னு நினைக்கும் போது ட்ரூ இன்ஸ்பிரேஷன் சார். இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் பார்த்து இன்னும் ரசிச்சுட்டே இருக்கணும். பல விஷயங்கள் உங்ககிட்ட நாங்கள் கற்றுக்கணும். நன்றி ஐயா, நன்றி நன்றி. எல்லாருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். சகோதரர் மனுஷபுத்திரனை இங்கே சந்திக்கிறதுல சந்தோஷம். சூப்பர், தேங்க்யூ ஐயா. அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விருது வழங்குவதற்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் முதல்வர் திரு தேரணி ராஜன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். திரு தேரணி ராஜன் அவர்களோடு இணைந்து சென்னை மாநகர நூலகக்குழு தலைவர் திரு மனுஷபுத்திரன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். ஓரிரு வார்த்தைகள் இந்த தமிழா விருதுகள் பற்றி. இந்த தமிழா விருது என்பது யாராலும் கவனிக்கப்படாத விளிம்பு நிலை மனிதர்களை அல்லது அதிகம் வெளிச்சம்படாத மனிதர்களை கவனத்திற்கு கொண்டு வந்து அவர்களை சமூகத்தில் ஒரு முன்னுதாரணமாக மாற்றுகிற விருதாக நான் இதை பார்க்கிறேன். அன்சங் ஹீரோஸ், மனிதநேயம் மிக்க மனிதர்களை எல்லாம் தமிழகம் முழுக்க தேடி அவர்களை மக்கள் மத்தியில் எடுத்து செல்வதற்கான முக்கியமான ஒரு முனைப்பாக ஜீ தமிழ் தொலைக்காட்சி எடுத்தது வரவேற்புக்குரியது, பாராட்டுக்குரியது. ஸோ நீங்கள் இருவரும் இணைந்து அந்த விருது யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படின்றத மட்டும் ஏவியில் பார்த்துடலாம். வெள்ளை உடையில் இருக்கும் மனித கவிதைகள், உறக்கம் பசிமறந்து போராடும் போர்க்கள வீரர்கள், மருத்துவம் காக்கும் மா மனிதர்கள், சமூக அக்கறையுள்ள
பாலகுருசாமி எனும் தலைமை மருத்துவரின் ஆலோசனையோடு அமுத நிலவன், சபரி மணிகண்டன், வெங்கடேஷ், வித்யா, மஞ்சுநாதன், சதீஷ், பிரபுராம், நிரஞ்சன் உள்ளிட்ட மருத்துவர்கள் மனித நேயத்துடனும் கருணையுள்ளத்துடனும் பணியாற்றி வருகின்றனர். வணக்கம், நான் டாக்டர் பாலகுருசாமி, ஐஸ்வர்யம் அறக்கட்டளையோட நிர்வாக அறங்காவலராக இருக்கேன். ஒரு தனியார் மருத்துவமனையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சும்மா அப்பப்போ பேசுவோம். நாங்கள் இப்போ ரேண்டமாக வர பேஷண்ட்ஸ்க்கு கேர் பண்ணுறது, இப்போ அவங்களால மருந்து மாத்திரை வாங்க முடியல, ஆர் மெடிசன்ஸ் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப இருக்குன்னா கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் பேசி கன்சல்டேஷன்ஸ் வாங்கி கொடுக்குறது, எங்கே அவுட் ஆஃப் த பாக்கெட் செலவழித்து சில மெடிசன்ஸ் வாங்கி கொடுக்குறது கொஞ்சம் ரேண்டமாக பண்ணிருந்தோம். அப்புறம் ஏன் இதை நம்ம ஒரு ப்ராப்பராக பண்ணக்கூடாது, நம்ம 7 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடாது அப்படின்றது எங்களோட எண்ணமாக இருந்துச்சு. சப்போர்ட்டே இல்லாத பேஷண்ட்டுக்கு அட்டெண்டரே இல்லாமல் ஒரு பேலியேட்டிவ் கேர் ஒன்று ஆரம்பிப்போம். அதில் உண்மையிலே கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக பண்ணால் என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தோம். இதை ஒரு கமர்ஷியலாக கொண்டு போகாமல் உண்மையிலேயே கஷ்டப்படுற அந்த அடித்தட்டு மக்களுக்கு நம்மளோட சேவை கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதை நாங்கள் ஆரம்பித்தோம். ஆதரவற்ற முதியோர்களை, வாழ்வின் இறுதி அத்தியாயத்தில் இருப்பவர்களை தத்தெடுத்து மனித மாண்போடு உதவி வருகிறார்கள் ஐஸ்வர்யம் அறக்கட்டளையினர். எங்களுக்கு எங்கேருந்தெல்லாம் கால்ஸ் வரும்னா, ஒன் ஸ்டாப் சென்டர்லேருந்து கால் வரும், கலெக்டரேட் ஆஃபீஸ்லேருந்து கால் வரும், கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து கால் வரும், விமன் சென்டர்லேருந்து கால் வரும், சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் வரும். எந்த மாதிரி கால்ஸ் வரும்னா, இந்த மாதிரி ரோட் சைடில் இருக்காங்க, அவங்க அனாதையாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கால் வரும். ஸ்ட்ரோக் பேஷண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா முதுகுத்தண்டில் அடிபட்டு கைகளோ இல்லைன்னா 2 கால்களோ செயலிழந்து இருக்கலாம். இவங்களுக்குலாம் லைஃப் ஃபுல்லாகவே ஒரு மாரல் சப்போர்ட் தேவைப்படும். ஸோ அந்த மாரல் சப்போர்ட் யார் கொடுக்கறது இப்போ உள்ள காலகட்டத்தில்? மருத்துவர்களின் மானுட தன்மையுடன் நலிவுற்றோருக்கு உதவிக்கடலாக இருக்கும் கருணையின் கரங்கள் ஐஸ்வர்யம் அறக்கட்டளையின் மனித சேவையை பாராட்டி கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது தமிழா விருதுகள் 2024. இந்த ஒரு நேரத்தில் கருணையின் கரங்கள் அப்படின்ற அந்த அழகான விருது யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா, 7 டாக்டர்ஸ், ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட டாக்டர் பாலகுருசுவாமி அவர்கள், டாக்டர் அமுத நிலவன் அவர்கள், டாக்டர் சபரி மணிகண்டன் அவர்கள், டாக்டர் வெங்கடேஷ் அவர்கள், டாக்டர் ஸ்ரீவித்யா அவர்கள், டாக்டர் சதீஷ் அவர்கள், டாக்டர் பிரபு ராமானுஜன் அவர்கள். எங்களை ஐடென்டிஃபை பண்ணி எங்களை இந்த மேடையில் வர வச்சு இந்த விருது கொடுத்ததுக்கு ஜீ தமிழ் குழுமம் அனைவருக்கும் எங்களது அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சமீப காலமாக பேரண்ட்ஸை பார்த்துக்கிறதையோ வயதானவர்களை பார்த்துக்கிறதையோ பெரிய ஒரு இடர்பாடுகள் இருக்குது. கைவிடப்பட்டவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 25 பெட்டில் ஆரம்பித்தோம், அப்புறம் 50 பெட் ஆச்சு, இப்போ 75 பெட்டில் நிற்கிது. பட் எங்களோட எண்ணம் என்னென்னா, இது போக போக குறையணும்னு தான் நாங்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். பட் இருக்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆதரவற்றவர்கள் நம்ம நாட்டிலும் கிடையாது, எங்கேயுமே அப்படி ஒரு நிலை அவல நிலை வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்காண்டி நாங்கள் இந்த 7 மருத்துவர்கள் இந்த புனிதமான ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய இந்த சேவையை பாராட்டி உங்களுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்கணும்னு தமிழா நினைக்குது. ப்ளீஸ் கொண்டு வாங்க. கலர் எடுத்து அந்த இம்ப்ரெஷன் நீங்கள் அதில் வைக்கணும். மீதி 2 டாக்டர்ஸையும் கண்டிப்பாக அதை நாங்கள் கலெக்ட் பண்ணி உங்களோட அறக்கட்டளையில் இது அழகாக மாட்டணும் அப்படின்றது எங்களோட ஆசை. இந்த பயணம் தொடர எங்களை வாழ்த்துக்கள். ப்ளீஸ் சார். தேங்க்யூ. வானவில் 7 வண்ணங்கள் மாதிரி சேவையின் 7 நல்ல உள்ளங்கள் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்ற எங்களுக்கு நம்பிக்கை. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர்ஸ். தேங்க்யூ. அண்ட் உங்கள் இருவருக்குமே அண்ணா ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். மற்றும் ஒரு நிகழ்வில் இன்னும் சிறப்பாக இன்னும் தமிழோடைய அடுத்த ஒரு பிக்கர் ஸ்டெப்பில் சந்திக்கிறோம். இது வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனு ஸ்டைல்ஸ் மற்றும் பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் தமிழா விருதுகள் 2024. பவர்ட் பை இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. டேக் கேர். டாடா பாய். நன்றி. வணக்கம். கிளம்புறது ஆர்ஜே விஜய். நாவுடைய அப்பா.